அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கு ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்வேல் அகாடமியில் இதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வேக்கு நிறைய கிளாஸஸ்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ பர்டிகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு இப்போ நடந்துகிட்ருக்கு, ஆல்ரெடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னமும் ஒரு மாதம் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த வகையில் இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஆர்ஆர்பி குரூப் டி எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ 2022 நடந்துச்சு. ஓகேங்களா? 33 நாள் எக்ஸாம் நடந்துச்சுப்பா. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்கும். அப்போ 33 × 3 எவ்வளோப்பா? 99 செட்டு கொஷின் பேப்பர் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது 99 செட்டு கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி அந்த டாபிக் வைஸ் பிரித்து தான் நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. 99 செட்டு உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே இப்போ கேட்கக்கூடிய அந்த மேக்ஸு ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இன்னும் அதை தாண்டியெல்லாம் வர்றதுக்கு வேலையே கிடையாது. என்ன அப்படி சொல்கிறீங்க? 2022 மட்டுமே போதுமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போதுமானது. ஏன்னா அதில் ஒரு கொஷின் பேப்பர் 2 கொஷின் பேப்பர் கிடையாது, 99 கொஷின் பேப்பர் இருக்குது. ஒரு கொஷின்லேயும் 25 கொஷின் மேக்ஸ் இருக்கும், 25 கொஷின் ரீசனிங் இருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாடலுமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம எக்ஸாம் கேட்டாகணும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு டஃப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி லெவல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டி தானே ரொம்ப ஈஸியான லெவலுங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. இது சிங்கிள் ரவுண்ட் எக்ஸாம். இதில் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். நம்ம ஒரே லெவலில் கிளியர் பண்ணி உள்ளே போகிறோன்ற பட்சத்தில் அப்போ நம்ம படிக்கும்போது இதை மெயின்ஸ் மாதிரி உட்காந்து படிக்கணும். இது ப்ரிலிம்ஸ் தாங்க, இது ஒரே ஒரு ரவுண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக விட்டுறவே கூடாது. இதுவே ரொம்ப மெயின்ஸ் மாதிரி நம்ம டெடிக்கேட்டடாக படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99 செட்டு கொஷின் பேப்பரையும் டாபிக் வைஸ் பிரித்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் மாடல், ஒரே மாடல் ரிப்பீட் ஆகாத மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா ஒரே மாடலில் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அவன் கேட்டிருக்க எல்லா மாடலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவன் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது போன வருஷம் 2022 கேட்டதுக்கும் இப்போ கொஷின் பேப்பர் கேட்டதுக்கும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா கேட்டிங்கனாலே ஆமாங்க அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை விடவும் ஒரு சிலர் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2022 காட்டிலுமே இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு மாதம் எக்ஸாம் நடக்கும்போது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி எல்லாருக்கும் டஃப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம படிக்கிற லெவலை அவன் கேட்குற எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுற லெவலுக்கு நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு மார்க்கும் உங்கள் போஸ்டிங்கை டிசைட் பண்ண போகுது. ஓகேங்களா? அப்புறம் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸை யாரெல்லாம் பார்த்தா இல்லை மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி, அப்படியே எல்லா டாப்பிக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு 4-5 டாபிக், கொஞ்சம் டாபிக் தெரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் டாபிக் தெரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நம்ம டாபிக் வைஸ் கொடுக்கறதால ஸோ அவங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் லெவலில் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக தான் இருக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னாலும், ஏன்னா நம்ம டாபிக் வைஸ் அவன் கேட்டதுலேருந்து பேசிக்லேருந்து அவன் கேட்ட கொஷினை ஒன்று விடாமல் தான் நடத்த போகிறோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து ரொம்ப அடுத்த லெவலில் அவன் கொஷின் கேட்டுப்பான் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே நம்ம கன்க்ளூசிவாக தான் நடத்த போகிறோம். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வீடியோவும் பார்க்கும்போது அந்தந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நிச்சயமாக கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம கிளாஸ் வெறுமனே அந்த கொஷினுக்கான ஆன்சரை மட்டும் போடுறது கிடையாது. அதுக்கு என்ன கான்செப்ட் தேவையோ, இன்னும் அது ரிலவெண்ட்டாக எப்படி உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே நான் சொல்கிறோம்ப்பா. இப்போ நீங்கள் கிளாஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. எப்போதுமே நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் கிளாஸில் நடத்திட்டு இருக்கேன், இல்லை நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஏதாவது சம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ டவுட் வரக்கூடிய அந்த கொஷினை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அந்த கொஷினோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும்ப்பா. அதே மாதிரி நான் கிளாஸில் என்ன நடத்துறனோ அந்த மெட்டீரியலை நான் ஃப்ரீயாக சாஃப்ட் காப்பியாக நம்ம தமிழ்வேல் அகாடமி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து எழுதணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் அதை சாஃப்ட் காப்பியாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 99 செட்டு கொஷின் பேப்பர்லையும் கேட்ட அந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் கொஷினை இந்த சேம் டைப் ரிப்பீட் ஆகாத அளவுக்கு நான் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் கொஷின்ஸ் இருக்கும், இன்டர்மீடியட் லெவல் கொஞ்சம் ஓரளவு மாடரேட் கொஷினும் இருக்கும், அவன் கேட்டிருந்தது டஃப் லெவல் கொஷின் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவன் கேட்டதை ஒன்று கூட நம்ம விடக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்.
ஏன்னா ஒரு சிலருக்கு மேபி ஈஸியாக வந்திருக்கலாம், அதுக்காக எல்லாருக்கும் ஈஸியாக தான் வரணுன்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ டஃப்பாக இருந்தால் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அட் த எண்ட் இப்போ நார்மலைசேஷனே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மார்க் கொஞ்சம் கூடி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கும். அது வந்து ரொம்ப ப்ராப்பரான மெத்தடாலஜி இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. இப்போ நார்மலைசேஷனால் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைம்லாம் சிஜிஎல் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது அந்த பாதிப்புன்றது இருந்துச்சு. கொஷின் தப்பாக இருந்துச்சு, அதனால் கொஷின் தப்பாக இருந்தவங்களுக்கு மார்க் வந்துடும். இப்போ நமக்கு எல்லாமே கொஷின் கரெக்டாக இருக்கும், நமக்கு எந்த மார்க் அதில் வராது, போனஸ் மாதிரி எதுவுமே வராது. அந்த மாதிரி நிறைய இருக்குது நார்மலைசேஷனில். நம்ம வந்து நார்மலைசேஷனில் மார்க் வந்துடும் அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது. நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுதோ அவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து நான் டஃப்பாக இருந்து அவனே மார்க் கொடுத்துருவோம் அப்படின்றதால நம்ம விட்டுட்டுலாம் வந்துடக்கூடாது. நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் வந்துடலாம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இப்போ விகிதம்னா என்னப்பா ஃபஸ்ட்டு நமக்கு அது தோணும்ல. விகிதம்னா என்ன? ஒரு 2 மினிட்ஸில் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் கிளாஸ்க்குள்ளே டேரெக்டாக அந்த கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ விகிதம் அந்த ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், ஸோ 10:12 அப்படின்னு சொல்கிறேன். நல்லா பாருங்களேன், இப்படி ஒரு புள்ளி 2 கோலன் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதை தான் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை 10/12 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னாலும் விகிதம் தான் அர்த்தம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி புள்ளி மட்டும்தான் வைக்கணுன்றது கிடையாது. இந்த மாதிரி டிவைடில் சொன்னாலும் அதுவும் விகிதம் தான் அர்த்தம். இப்போது இந்த மாதிரி 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் பொதுவான எண்களை எல்லாமே அழிச்சிட்டு, ஸோ இதுக்கப்புறம் இந்த எண்ணை என்னால் சுருக்க முடியாதுன்னு ஒரு நிலமை வரும் பார்த்தீங்களா, அதுதான்ப்பா விகிதம். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு தெரியும் இதில் என்ன பாருங்க, ரெண்டு இருக்குமா? ஓகேங்களா? இது 2ஆல் அடிக்க முடியுமா? அப்போ இது I2 10, R2 12. ஓகேங்களா? அப்போ இதோட விகிதம் என்னப்பா? இப்போ இது 5, 6 இதுக்கப்புறம் ஏதாவது பொதுவான எண் இருக்கா? இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அப்போது 5:6 அப்படின்றது ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, விகிதாசாரம்னா என்ன? இதுதான் விகிதம் அப்படின்றது. விகிதாசாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விகிதத்தை சமமாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் விகிதாசாரம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ A/B which is equal to C/D அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ A/B அப்படின்னா இப்போ இந்த எண் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஏன்ற ஃபார்மேட்டு, இது பின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விகிதத்தை நம்ம போய் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த விகிதத்தை CD நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதை ரெண்டுத்தும் சமம்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் தான் விகிதாசாரம். வேறு எதுவுமே கிடையாது. இது போதும், சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் இது போதும். ஓகேங்களா? இப்போ இதில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பான்னு பாருங்களேன். இப்போது இதை ஏன்றாங்க பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதாசாரம் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். நல்லா பாருங்கள், இதில் வளைச்சு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம கொஷினும் சால்வ் பண்ண போகிறோம். ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷன், முதல் விகிதாசாரம்னு அர்த்தம். இந்த பி அப்படின்றது செகண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சி அப்படின்றது தேர்டு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டி அப்படின்றது 4th ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 விகிதத்தை அவன் சமம்னு சொல்லிட்டான் அப்படின்னா அதுதான் விகிதாசாரம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், செகண்ட் ப்ரொப்போர்ஷன், தேர்டு ப்ரொப்போர்ஷன், 4th ப்ரொப்போர்ஷன் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போது இதில் எப்படிங்க எனக்கு கொஷின் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷினை பாருங்கப்பா, இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை பாருங்களேன். 3/4 அப்படின்னு சொல்கிறேன். 3/4 என்னது? இது ஒரு விகிதம் அப்படின்றது எனக்கு தெரியும். இன்னும் ஒரு விகிதம் 5/x அப்படின்னு சொல்கிறேன். இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். எக்ஸ்ன்னு என்னது? 4th ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? ஸோ 4வது விகிதாசாரம் என்ன அப்படின்றது தான் கொஷின். இப்போ பாருங்கள், இதுக்கு சமமான ஒன்று தான் இது. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்போ 3/4 அப்படின்ற ரேஷியோவை 3:4 அப்படின்னு எழுதலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது ரெண்டுமே ரேஷியோ தான்ப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே 3/4 3:4 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவல்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சமமான குறி. அந்த சமான குறி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கோலன் வச்சோம் அப்படின்னா அது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 2 கோலன் வச்சுருப்பாங்க, 5 ஒரு கோலன் வச்சு எக்ஸு. அதாவது இது ஒரு ரேஷியோ, இந்த பக்கத்தில் இருக்கிறது ஒரு ரேஷியோ, இதில் 4th ப்ரொப்போர்ஷன் என்ன அப்படின்னு கொஷின் கேட்க போகிறாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டு தானே? இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது இந்த மாதிரி கேட்டால் அப்படின்னா அதுதான் 4th ப்ரொப்போர்ஷன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஸோ 3x which is equal to எவ்வளோப்பா? 5 இதையும் நான் குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறேன். அடுத்து எக்ஸுன்றது என்னப்பா? ஸோ 20/3. ஏன்னா இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? 20/3 நம்ம பாயிண்ட்டில் தான் அடிக்க முடியும். இவங்க பாயிண்ட்டில் அடிக்க வேணால் அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம், இதை வகுத்தலில் கொண்டு வந்துடுறோம், எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 3 வகுத்தலில் கொண்டு வந்துடுறோம். அப்போ எக்ஸோட மதிப்பு அந்த 4th ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. சரி, வேறு எப்படிங்க இதில் என்ன கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு கேட்பான். இப்போ பாருங்கப்பா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் ப்ரொப்போர்ஷன், இடைநிலை அப்படின்றது என்னென்னு கொஷின் கேட்க போகிறான். ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 3 நம்பர் கொடுத்துட்டு
இதில் பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்றது என்ன, இல்லை இடைநிலை அப்படின்னா நடுவில் இருக்கிறது தான், அந்த பி அப்படின்றது தான் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்பாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோவில் எழுதணும். A/Bன்ற ஒரு ரேஷியோ எடுத்துப்போம். அகெயின் B/C. நல்லா பாருங்கள், இங்கெல்லாம் C/Dன்னு சொல்லுவோம். 4 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா A/B which is equal to C/Dன்னு சொன்னோம். அதுவே 3 நம்பர் இருக்குது அப்படின்னா A/B which is equal to B/Cன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா 3 நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும், 4 நம்பர் எடுத்துக்கூடாது. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன், இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணி பாருங்களேன்ப்பா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ B² which is equal to CA அப்படின்றது கிடைக்குது. நான் உங்களை என்ன கேட்டேன்? மீன் ப்ரொப்போர்ஷன் B தானே கேட்டேன். அப்போ மீன் ப்ரொப்போர்ஷனுக்கு சமமான ஒரு ஃபார்முலா என்னப்பா இருக்கும்? ஸோ B which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் CA அப்படின்றது சரியான ஆன்சரா? ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இடைநிலை கேட்டான் அப்படின்னா ரிமைனிங் 2 நம்பர் கொடுத்துருவான் அவன் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது 5,6 2 நம்பர் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து இடைநிலை காண்க, மீன் ப்ரொப்போர்ஷன் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மீன் அப்படின்னா பீன்றது அர்த்தம். சரி, அப்போ இதில் மீன் ப்ரொப்போர்ஷன் கேட்குறான், மீன்றது பீன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், அடுத்து கொடுத்துருக்க நம்பரை சின்னு நம்மளாக எடுத்துக்கணும். அவன் ஏசின்னு சம்டைம் மென்ஷன் பண்ணி கொடுப்பான், இல்லைனா சம்டைம்ஸ் 5,6 நம்பரை மட்டும் கொடுத்துருவான். அப்போ நமக்கு இடைநிலைக்கு ஃபார்முலா என்ன? ஸோ பி. அப்போ பி அப்படின்றது என்னப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிஏ தான் நான் சொன்னேன். 2 பேருக்குங்க 6 5 30. இதை ஸ்கொயர் ரூட் எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைனா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த சி இருக்குது பார்த்தீங்களா? சின்றது என்னது? தேர்டு ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? ஸோ 3வது விகிதாசாரம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீரைட் பண்ணி பாருங்களேன். B² which is equal to CA தான் ஃபார்முலா. அப்போ சி தானே நமக்கு தேவை. அப்போ C which is equal to என்னப்பா? ஸோ B²/A அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் தேர்ட் ப்ரொப்போர்ஷன். இப்போ எல்லாமே நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் என்ன, செகண்ட் ப்ரொப்போர்ஷன் என்ன, தேர்டு ஃபோர்த் என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தேவையான ஃபார்முலாவும் நான் இப்போ சொல்லிட்டேன். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணுற விதத்தில் தான் அடுத்து இருக்க கொஷின் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாடல் இருக்குது. ஸோ காயின்ஸ் பேஸ் பண்ண சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொகுதி பகுதியை வச்சு கொஷின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்குள்ளே போயிடலாம். இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இந்த RRB குரூப் டி. ஸோ 28/9/2022 ஷிஃப்ட் 1 வந்து இந்த கொஷினை கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? 722 ஒரு கோலன் கொடுத்துட்டு, ஓகேங்களா? இப்போ இது என்ன விகிதம் அப்படின்ற ஒரு சிம்பிள் தான் இப்படி சொல்கிறது. 1083 அதை எளிய வடிவில் எழுதுக, அந்த விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் சுருக்கி எழுதுறோம் அப்படின்னா தான் இந்த ரேஷியோ அப்படின்றது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். அதுக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டான். ஒரு நம்பரை கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ஏதோ ஒரு நம்பர், இப்போ நான் 10 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை பொதுவான எண்கள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது தான்ப்பா அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ அப்படின்றத நம்ம பார்த்தோமா? அந்த வேலையை தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். இது என்னப்பா இருக்குது? ஸோ 722 ஒரு கோலன் வச்சு 1083. இப்போ நம்ம பார்க்குறோம், எண்களை பார்க்கும்போதே நல்லா பெருசாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் பயமுத்துறமாக தான் அந்த நம்பரே இருக்குது. இதை எப்படிங்க நான் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடைசி இலக்கம் 2ன்னு முடிஞ்சிருக்கு, இங்கே கடைசி இலக்கம் 3ன்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இங்கே 4 6 இந்த மாதிரி இதுவும் இரட்டைப்படையில் இருந்துச்சு அப்படின்னா 2த்துக்கும் பொதுவானது 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதாவது கேன்சல் பண்ணி பார்க்கலாம். இங்கே அப்படி எதுவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒவ்வொரு நம்பரையும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தனித்தனியாக பிரிங்க ஃபஸ்ட்டு. இப்போது 722ன்னு இருக்குது, அது கண்டிப்பாக 2ஓட ப்ராடக்ட்டில் தான் இருக்க போகுது. நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ 2 மட்டும் தனியாக பிரிங்க இதுலேருந்து. ஸோ பிரித்தா என்னப்பா வரும்? ஸோ 36 × 2 72 வருமா? அகைன் ஓர் 2 ஸோ இன்ட்டு 2 அவ்வளோதான். இதில் மட்டும் 2ஆல் வகுக்கிறேன். வகுத்தா அப்படி தனியாக நம்மளால் பிரித்து எழுத முடியும். அவ்வளோதான். 36 × 2 72 அகைன் ஓர் 2 ஸோ அதை 2ஆல் பெருக்கிட்டு அப்படின்னா அந்த 722 அப்படின்றது அப்படியே வந்துடும். பிரிக்கிற நம்பரை வேறு எதுவும் கிடையாது. அடுத்து இங்கே 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், நம்ம அந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அந்த டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு தெரிலங்க அப்படின்னா ஸோ பயப்படாதீங்க, நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நம்பர் இது பார்த்திங்கன்னா அந்த கடைசி இலக்கம் இரட்டைப்படையாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் 2ஆல் வகுப்படும். கடைசி இலக்கம் இந்த மாதிரி 3ஆக இருக்குது, இல்லை ஒற்றைப்படையில் இருக்குது அப்படின்னா அது 3ஆல் வகுப்படுமா, இல்லை 5ஆல் வகுப்படுமா, இல்லை 7ஆல் வகுப்படுமா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படுமா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா அதுக்கு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டணும். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டி அதை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா அந்த அப்படி வகுக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட நம்பர் 3ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய நம்பரும் வகுப்படும். இப்போ கூட்டி பாருங்கள், ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டுங்க. 1 + 0 + 8 + 3. இப்போ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி எழுதுகிறேன், நீங்கள் மைண்ட்குள்ளேயே கூட்டிடலாம். எவ்வளோ வருவார்? 8 + 1 9 9 + 3 எவ்வளோப்பா? ஸோ 12 12/3 எஸ் கண்டிப்பாக
நான் 3 12 கேன்சல் ஆகும் நமக்கு தெரியுது. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த எண்ணும் 3ஆல் வகுப்படும். அப்போ இதை பிரிச்சுக்கோங்க. இதை 3ஆல் பிரிச்சுக்கலாமா? இப்போ 3ஆல் பிரித்தா எப்படி வருவார்? ஸோ 3 9, ரிமைனிங் 1 6 3 18, அகைன் 1 3 3. அப்போ நமக்கு ஜஸ்ட்டு அந்த தெரிஞ்ச நம்பரை வச்சு இப்போ பாருங்களேன், ஒரு 2 டேபிளும் ஒரு 3 டேபிள் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்போ தெரிஞ்ச நம்பரை வச்சு நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு வழி கிடச்சிச்சா? என்ன கிடச்சிச்சு? இந்த ரேஷியோ அப்படின்றதே அந்த மேக்ஸிமம் இருக்கிற பொதுவான நம்பர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு சொல்கிறது தான் ரேஷியோன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்கே 361 காமனாக இருக்குது, இங்கேயும் 361 காமனாக இருக்குது. அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? கேன்சல் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? நமக்கு 2:3 தான் கிடைக்கும். இப்போ இந்த நம்பர் இதுக்கப்புறம் நம்மளால் சுருக்க முடியாது. அப்போ இதுதான் இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. 2:3 எங்கேப்பா இருக்காரு? ஸோ சி, ஆப்ஷன் சியில் இருக்காங்க. கொஞ்சம் நல்லா பாருங்கள், 3:2வும் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நம்மளை குழப்பத்துக்காகவே கொடுக்குறது. நம்ம கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, கரெக்டாக போய் அங்கே கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ பின்வரும் சமான பின்னங்களில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்கன்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணுறது? அதான் அவனே சமானன்னு சொல்லிட்டானே, எல்லாமே சமமான பின்னம் சொல்லிட்டானே. இப்போ நான் என்னங்க பண்ணுறது? இப்போது x/9 அப்படின்னு கொடுத்துருக்கானா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 105/63ன்னு கொடுத்துருக்கானா? விச் இஸ் ஈக்குவல் டு 5/yன்னு கொடுத்துருக்கான். இது எல்லாமே சமம்னு அவனே தான் சொல்லிட்டான். ஓகேங்களா? இப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாமா? தப்பு இல்லையே, சமம் தானே. அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம் இல்லையா? தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ 105/63 இதை கேன்சல் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் போய் கம்பேர் பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நமக்கு தோணும், ஏன் இதையும் நான் கம்பேர் பண்ணல அப்படின்னு தோணும். நல்லா பாருங்கள், இங்கே எக்ஸ் வேரியபிள் இருக்குது, இங்கே ஒய் வேரியபிள் இருக்குது. அப்போ நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படின்றது கிடைக்குமே தவிர எக்ஸோட மதிப்பு தனியாகவும் ஒய்யோட மதிப்பு தனியாகவும் நமக்கு கிடைக்காது. ஸோ எக்ஸும் ஒய்யும் ஒரு ப்ராடக்ட்டில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு பெருக்கல்ல கிடைக்கும். பெருக்கல்ல கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தேவை எக்ஸு ஒய் மதிப்பு தனியாக செப்பரேட்டாக தேவை. அப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுல நமக்கு எந்த யூஸும் இல்லை, அதனால் அதை விட்டுருங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். அடுத்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை ரெண்டுத்தையும் தனியாக கம்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ 105/63, ஸோ 5/y அப்படின்றது கிடச்சிருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கேன்சல் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இப்போ குறுக்கு பெருக்கல் அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 63x விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 105 இன்ட்டு ஸோ 9, இது வந்து இங்கே போயிடும். அடுத்து இந்த 63 ப்ராடக்ட்டில் இருக்கிறது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 105 இன்ட்டு 9/63ன்னு மாறும். இப்போ பாருங்களேன், இந்த 9 3 ஸோ வகுத்தல் அடிப்பற மாதிரி தானே வருது. 9 3 நம்ம அடிப்போம், 9 63 அடிப்போம் பார்த்தீங்களா? இதை நம்ம இப்படி டேரெக்டாகவே அடிக்கலாம். இந்த மாதிரி எழுதி தான் அடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, டேரெக்டாகவே அடிக்கலாம். ஸோ 9 9, ஸோ 7 9 63. அடுத்து பாருங்கள், ஸோ 7 7 5 எவ்வளோப்பா? 105. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15ன்றது இங்கேயே சொல்ல முடியும். அதாவது இப்படி நல்லா பாருங்கள், இப்போது ஒரு 15/10 இருக்குது அப்படின்னா இப்படி மட்டுமே கிடையாது. ஸோ 2 பின்னத்தை சமம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நம்மளால் அப்படி கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் குழப்புது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 63 இங்கே கொண்டு போய் பெருக்குங்க, 9 இங்கே கொண்டு போய் பெருக்குங்க, அடுத்து 9 வகுத்தலில் கொண்டு வந்துருங்க. சாரி, 63 வகுத்தலில் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணால் அகைன் 9 9 7 9 63, 7 7 5 7 105. எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? ஸோ 15. உங்கள் கன்வீனியன்ட்டு தான். ஒன்றும் இப்படி டேரெக்டாக இப்படி அடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா இப்படி பெருக்கியே நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்கப்பா. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓகேங்களா? நமக்கு தான் தெரியுது 7வது வாய்ப்பாடில் இது பொதுவாக இருக்குன்னு. இப்போ இங்கேயும் நம்பர் ஒரே நம்பர் தானே, 7வது வாய்ப்பாடில் பொதுவாக இருக்குன்னு தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 9 7 63. ஓகேங்களா? 5 7 105. அகெயின் 4 5 5, ஸோ 3 5 15. அகெயின் 4 3 3, ஸோ 3 9. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது 1/3 இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது 1/y இருக்கும். இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ y ஈக்குவல் டு 3. ஆக்சுவலி இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தால் y ஈக்குவல் டு 3 டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இப்படி குறுக்கு பெருக்கல் கூட பண்ணி பாருங்கள், y ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். ஒன்று இந்த மாதிரி டேரெக்டாக அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை ஃபஸ்ட்டே குறுக்கு பெருக்கல் பண்ணி எழுதுங்க. ஸோ 105y விச் இஸ் ஈக்குவல் டு 63 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் y விச் இஸ் ஈக்குவல் டு 63 இன்ட்டு 5/105. இப்போ கேன்சல் பண்ணி பார்த்தாலும் அதே y ஈக்குவல் டு 3ன்றது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்னப்பா? 15 எக்ஸுக்கான வேல்யூ, 3க்கான வேல்யூ y அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. எங்கே இருக்காரு? சியில் போய் பாருங்கள்.
15 3 இருக்காங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்களேன், இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசிக்கு ரேஷியோ தான் கேட்டிருக்கான். வெரி சிம்பிளான ஒரு கொஷின் தான். எப்படி ஃபஸ்ட்டு ரேஷியோவை எழுதுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ரொம்ப பிகினருங்க எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறத மட்டும் பாருங்களேன். ஏபி இருக்குது, இங்கே பிசி இருக்குது. ரெண்டுத்துக்குமே பொதுவானது என்னப்பா? ஸோ இங்கே பின்றது தான். இப்போ பாருங்களேன், இங்கே பிக்கு 3 இருக்குது, இங்கே பிக்கு 3 இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாகவே எழுதிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ அப்போ A:B:C மதிப்பு அப்படின்றது ஸோ 2:3:4 தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ பாருங்களேன், இது இங்கேயும் பிக்கு 3 இருக்குது, இங்கேயும் பிக்கு 3 இருக்குது. நான் டேரெக்டாக தூக்கி எழுதிக்கிட்டேன். இதுவே வேறு மாதிரி இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது? இப்போ பாருங்களேன், ஸோ A:B அப்படின்றது 2:3னே வச்சுக்கோங்க. அடுத்து B:C பார்த்திங்க அப்படின்னா 4:5ன்னு சொல்கிறேன். அடுத்து இந்த மாதிரி C:D இந்த மாதிரி எத்தனை ரேஷியோ வேணாலும் கொடுக்கட்டும். நான் சொல்கிற மெத்தடாலஜியை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடுவார். அகைன் பார்த்தீங்கன்னா 3:4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஸோ A:B:C:D ரேஷியோ என்னன்னு கொஷின் கேட்குறேன். இதை எப்படி நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ABCDன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஏபிக்கான ரேஷியோ என்னப்பா? ஸோ 2:3 அப்படின்றது. அடுத்து பிசிக்கான ரேஷியோ என்னப்பா? நல்லா பாருங்கள், பிசி இப்போ எங்கே இருக்காங்க? இதோ இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இப்படி எழுதுங்க, கீழே எழுதுங்க. அப்போ 4:5 அப்படின்றது எழுதுகிறேன். ஸோ அடுத்து யாருப்பா இருக்கார்? C:D இருக்காங்க. C:Dக்கு என்ன இருக்குது? ஸோ 3:4ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எத்தனை பாக்ஸ் அப்படியே காலியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம், ஸோ இங்கே ஒரு இடம், அடுத்து இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம் காலியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம போய் ஒரு நம்பரை எழுத போகிறோம். என்ன நம்பரை எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலியான இடம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 3 இருக்கா? அப்போ 2 இடத்துலையும் 3ன்னு எழுதிருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு காலி இடம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த 5 தூக்கி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலி இடம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் யாருப்பா? ஸோ 4 இருக்காங்க. அதே மாதிரி இந்த காலி இடத்துக்கு பக்கத்தில் 3 இருக்காங்க. அவ்வளோதான் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏக்கான ரேஷியோ அப்படின்றது இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு ஏக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இது ஃபுல்லாக பெருக்கணும் அப்படின்னா பிக்கு கிடச்சிரும். இது ஃபுல்லாக பெருக்கணும் அப்படின்னா சிக்கு கிடச்சிரும். அப்படி நம்ம பெருக்கி எழுதிட்டு ஸோ பொதுவான எண்களை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு அதான் நமக்கு ரேஷியோ. இதுதான் வந்து அந்த ரேஷியோவுக்கு ஷார்ட்கட்டே இதுதான். இப்படி தான் போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 2 4 3 ஸோ நம்ம பெருக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? 4 2 8 8 3 24ன்னு எழுதுவோம். கரெக்டாப்பா? அடுத்து என்னப்பா? ஸோ 3 4 3 4 3 12 12 3 எவ்வளோப்பா? 36ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்களேன், 3 5 3 இதை பெருக்க போகிறோம். ஸோ 3 5 5 3 எவ்வளோப்பா? 45 இப்படி எழுத போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ 3 5 5 4 60. ஓகேங்களா? இப்போ நம்ம பெருக்கி எழுதும்போதே தெரியுது இது எல்லாமே 3 பொதுவாக இருக்குன்னு தெரியுது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 8 3 24, ஸோ 12 3 36, 5 3 45. ஓகேங்களா? இது என்னப்பா? 20 3 60 நமக்கு தெரியும். சரி, இந்த மாதிரி நான் பெருக்கி எழுதி கேன்சல் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியே கூட நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். எப்படி கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 24ன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 4 3 பெருக்கி தானே எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு 3 இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நம்பர் இந்த 36 எப்படி வந்துச்சு? இது எல்லாத்தையும் பெருக்கி தானே. அப்போ இந்த இடத்துலையும், அதாவது பியோட மதிப்புலேயும் ஒரு 3 இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து சியோட மதிப்புலேயும் ஒரு 3 பொதுவாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து டியோட மதிப்புலேயும் ஒரு 3 பொதுவாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது எல்லாம் இப்படி கீழே தான் இருக்கணும் கிடையாது. இது எல்லாத்தையும் பெருக்கிறது ஏவோட மதிப்பு, இது எல்லாத்தையும் பெருக்குனா பியோட மதிப்பு, இது எல்லாத்தையும் பெருக்குனா சியோட மதிப்பு, இதை பெருக்குனா டியோட மதிப்பு. 4 மதிப்புலையுமே 3 பொதுவாக இருக்குது. அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பெருக்கி எழுதி தான் கேன்சல் பண்ணணும் கிடையாது. எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பெருக்கி எழுதிக்கோங்க. இல்லைன்னா டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஏக்கு என்னப்போ மதிப்பு வரும்? ஸோ 4 × 2 8. அகைன் பிக்கு என்ன வரும்? ஸோ 4 3 12. சிக்கு என்ன வரும்? ஸோ 3 5 15. டிக்கு என்ன வரும்? 5 4 20. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது நம்மளால் அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 பொதுவாக இருக்கும், இதில் 4 பொதுவாக இருக்கும், இதில் 4 பொதுவாக இருக்கும். ஆனால் இதில் 4 பொதுவாக இல்லை. எல்லாத்துலேயும் பொதுவாக இருந்தால் தான் கேன்சல் பண்ணி அது நம்மளோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் சொல்ல முடியும். ஏதோ 2 3ல் மட்டும் பொதுவாக இருக்குன்னா அப்படிலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்துலேயும் பொதுவாக இருந்தால் தான் கேன்சல் ஆகணும். அப்போ 8:12 15 20 அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்க ரேஷியோ. அப்போ அதிகபட்சம் இந்த மாதிரியும் கேட்கலாம், ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொன்று பாருங்களேன், இதில் இன்னொன்று பாருங்கள். ஒரு வேளை எனக்கு 3 நம்பர் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ A:B அப்படின்றது 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் B:C அப்படின்றது 5:4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட ரேஷியோ கேட்குறாங்க. A:B:C என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. இதே ஃபார்மேட்டில் தான் எழுத போகிறோம்.
ஃபஸ்ட்டு ஏபிசியே மேலே எழுதிக்கோங்க. ஏபிக்கான ரேஷியோ என்னப்பா? ஸோ 3:4. பிசிக்கான ரேஷியோ என்னப்பா? ஸோ 5:4. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். 4 நம்பர் கொடுத்தாலும் 5 நம்பர் கொடுத்தாலும் எத்தனை எண்கள் கொடுத்தாலும் இதே அமைப்பு தான். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இது இந்த இடத்துல ஒரு டேஷ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டேஷ் இருக்கும். இதுக்கு நியர்பை என்னப்பா? 4. இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படின்றது 5. அவ்வளோதான். ஸோ பெருக்கி எழுதுங்க. 5 3 15, 4 5 20, 4 16. இதில் ஏதாவது பொதுவாக இருக்காப்பா? எதுவும் பொதுவாக இல்லை. அப்போ இதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கோங்க. A:B:C அப்படின்றது 15:20:16. இந்த மாதிரி 3 நம்பர் A:B:Cயும் கேட்கலாம், இல்லை 4 நம்பரும் கேட்கலாம். அதிகபட்சம் 4 நம்பர் தான் கேட்பான், அதுக்கு மாதிரிலாம் கேட்க மாட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்து பாருங்களேன், தேர்டு ப்ரொப்போர்ஷன் கேட்டிருக்கான், ஆனால் அவன் நம்பராக கொடுக்கல, இந்த மாதிரி லெட்டராக கொடுத்துருக்கான். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இதை எப்படி போடுறது? அவன் எத்தனை ப்ரொப்போர்ஷன் கேட்டிருக்கானோ அதுக்கான ஃபார்முலா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? B² CA அப்படின்ற ஒரு ஃபார்முலா. அதுலேருந்து தேர்டு ப்ரொப்போர்ஷன் கேட்டானா அந்த 3வது விகிதம் அப்படின்றது இது C அப்படின்றது தான். அப்போ Cனா என்னப்பா? ஸோ B²/A அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்மளை C கேட்குறான் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு அவன் என்ன கொடுத்துருப்பான்? AB கொடுத்துருக்கான்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், இது முதல் எண், இது இரண்டாவது எண். எல்லாரும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? சில பேர் இங்கே BA இப்படி எடுத்தோன்னா தப்புன்னு அர்த்தம். நல்லா பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எப்போதுமே ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் கொடுத்தது தான் நம்ம எப்போதுமே பின்னு எடுத்துக்கணும், மாற்றி மாற்றி எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்மளை 3வது விகிதாசாரம் தான் கேட்டிருக்கான். இப்போ சம் என்னப்பா? ஸோ B²/A அப்படின்றது தானே இந்த ஃபார்முலா, இந்த சம்முக்கான ஃபார்முலா அது தானே. B²க்கான ஃபார்முலா எழுதுங்க. ஸோ A+B² ஆல்ரெடி இருக்குது, A+B² ஆல்ரெடி இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஏன்னா இங்கே B² இருக்குது. அடுத்து என்னப்பா? A இருக்குது. ஏவோட மதிப்புன்னு இந்த இடத்துல A+B அப்படின்றது தான் ஏவுடைய மதிப்பு. அவ்வளோதானே. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடுக்குக்கு மேலே அடுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே நம்ம பெருக்கிக்குவோம். பெருக்கி எழுதுங்க. 2 2 எவ்வளோப்பா? 4. அப்போது A+B பவரில் 4 இருக்குது. கீழே என்னப்பா இருக்கார்? ஸோ A+B இருப்பார். இப்போ இதுக்கு பவரில் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இந்த 1 நம்ம மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா எப்படி மாறும்? நமக்கு A+B பவர் 4, ஸோ -1 மாறும். அப்போ 4ல் 1 போனால் எவ்வளோப்பா? 3. அப்போ நமக்கு என்ன தான் இருக்கும்? A+B பவர் க்யூப் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். 4 4ல் 3 போனால் 1, அவ்வளோதான். அப்போ A+B² அப்படின்றது சரியான ஆன்சர். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்ல அதிகபட்சம்? இந்த இப்படி ஒரு ஃபார்முலா இருக்காருன்னு நமக்கு தெரியணும், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இருக்காருன்னு தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த 2 சம்மு நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மீன் ப்ரொப்போர்ஷன் இடைநிலை விகிதமும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்தா என்னப்பா? 4வது விகிதாசாரம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2த்துக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஆன்சர் வரலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலகிராம் குரூப்பில், ஓகேங்களா, நம்ம தமிழ்வேல் அகாடமி டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. ஸோ வராதவங்களுக்கு நான் ஆன்சர் அங்கே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 48. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 245/8. ஆன்சர் வராதவங்க இந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கொஷினை மட்டும் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் நான் போகிறேன், ஏன்னா இதுவும் ஈஸி தான். ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டான். 4வது விகிதாசாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி எழுதுவோம் அந்த நம்பரை? இந்த நம்பர் ஏன்னு எடுத்துக்கணும், இந்த பின்னு எடுத்துக்கணும், இந்த சின்னு எடுத்துக்கணும். ஸோ 4வது விகிதாசாரம்னா டி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடாலஜியும். ஸோ இதுக்கான ஆன்சர் 90. வராதவங்க அப்படியே கொஷினை நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்யூஷன் அப்படின்றத. இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து 22/8 ஷிஃப்ட் 2ல் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். P மற்றும் Q ஆகிய எண்களுக்கு இடையிலான சராசரி விகிதம், அந்த மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது 8ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? மீன் ப்ரொப்போர்ஷன் 8ன்னு சொல்லிட்டான். ஆனால் பின்வரும் இணைகளில் இந்த கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா நம்பர், அதில் P மற்றும் Qவின் மதிப்புகளாக எது இருக்க முடியுன்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்கான். இப்போ சராசரி விகிதாசாரம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, மீன் ப்ரொப்போர்ஷனல் அவன் சொல்லிட்டான். மீன் ப்ரொப்போர்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? ஸோ B² CA. இதில் B அப்படின்றது தான் இடைநிலை சராசரி விகிதம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ B இடைநிலை சராசரி எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? என்னங்க முன்னாடி இடைநிலை சொன்னீங்க, இங்கே சராசரின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரினா நடுவில் இருக்கிறது. ஆவரேஜ்னாலே மிட் ஆஃப் த நம்பர் தான் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அவன் எப்படினாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே மீன் ப்ரொப்போர்ஷன். இப்போ Bன்றது என்னப்பா? √ CA அப்படின்றத நம்ம எடுத்துப்போமா? இதான விஷயம். B அப்படின்றது √ CA. அப்போ பாருங்கள், ஏதோ 2 நம்பரை பெருக்கி அதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சின்னு சொல்லிட்டான், 8 கிடைக்குது. அந்த மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது 8 கிடைக்குதுன்னு சொல்கிறான். அப்போது இந்த இடத்துல இந்த CA அப்படின்ற நம்பர் இந்த கொடுத்துருக்க நம்பர் தான்.
ஓகேங்களா. இது ஏவாக இருக்கலாம், இல்லை இது சி. நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு கொடுக்குறது ஏ, செகண்ட் கொடுக்குறது தான் சின்னு எடுத்துக்கணும். மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. அதையும் சொல்லிடுறேன் பாருங்களேன். ஒரு ஆர்டராக தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த நம்பர் ஏ, இந்த நம்பர் சி, அதே மாதிரி இது இந்த நம்பர் ஏ, இந்த நம்பர் சி, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ அதை ரெண்டுத்தையும் நான் பெருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 8 வரும். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனை போய் பாருங்கள். 12 3 எவ்வளோப்பா? 36. 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து இந்த கொஸ்டினுக்கு வந்துருங்க. 16 நாள் எவ்வளோப்பா? 64. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8ன்றது கிடைக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து நீங்கள் இதெல்லாம் பெருக்கி பாருங்களா. 5 60, இதெல்லாம் 16 12 192, அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இது மட்டும்தான் வருது. ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இடைநிலைக்கு இப்படி இருக்கிற ஒரு ஃபார்முலாவை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுத்துருந்தா இந்த மாதிரி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. ஸோ 9:12 இந்த மாதிரி, அதாவது இது ஒரு ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. அதே மாதிரி இது ஒரு ப்ரொப்போர்ஷன் கொடுத்துட்டு 2x + yயின் மதிப்பு என்னன்னு கொஷின் கேட்டிருக்கான். இப்போ வந்து நமக்கு வேலையை வந்து ஒரு 2 பங்கு ஆக்கி வச்சுருக்கான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மட்டுமே கொஷினாக கேட்டிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் 2 கொஷின் கேட்டு அதை ஒன்றுத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஆன்சர் என்னன்னு கொஷின் கேட்குறான். எப்படி போடுறது? 9/12 which is equal to எவ்வளோப்பா? ஸோ 12/x. அடுத்து இதை எப்படி எழுதுவோம்? 28/42 which is equal to எவ்வளோப்பா? ஸோ 42/y. அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதிடணும். அவ்வளோதான். அடித்து கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 3 9, ஸோ 4 12. அகைன் 3 3, ஸோ 4 12. இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இந்த 4 வந்து இங்கே போயிடும். அப்போ நன்னங்கு 16. அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? ஸோ 16 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெருக்கிக்கோங்க. இப்படி குறுக்கு பெருக்கல் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணால் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? ஸோ 9x which is equal to 12 × 12 கிடைக்கும். அகைன் எக்ஸ் அப்படின்றது 12 × 12/9 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 16 தான் வரப்போகிறது. ஸோ ஒன்று அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். இல்லைங்க அப்படின்னா இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஒய்க்கு வந்துடுவோம். கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 2 14 28, 3 14 42. எனக்கு வாய்ப்பாடெலாம் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா 2வது வாய்ப்பாடில் அடிங்க. இப்போ எல்லாமே கடைசி இலக்கம் எப்படி இருக்குது? எல்லாமே இரட்டை இலக்கத்தில் தானே முடிஞ்சிருக்கு. 2வோட ப்ராடக்ட்டில் தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது 2ஆல் அடிக்க தானே செய்யும். அதை அடிச்சிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை சிம்பிளிஃபை ஆகும். பார்த்தீங்களா எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ 14 2 28. இது என்னப்பா? 21 × 2 42 which is equal to ஸோ 42/yன்னு கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈஸியாக தெரியும். ஸோ 7ஓட ப்ராடக்டில் இருக்குது. 2 7 14, 3 7 21. இது நான் சொல்கிறதே எனக்கு வாய்ப்பாடே தெரியாதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி, எனக்கு ஓரளவு வாய்ப்பாடெலாம் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக அடிச்சுங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 2/3 தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம டேரெக்டாக அடிக்கும்போது 2 14 28, 3 14 42. அடுத்து ஸோ 1 2 2 4, அகைன் 1 2. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1/3 மட்டும் தான் இருக்கார். இந்த பக்கம் என்னப்பா? ஸோ 21/y மட்டும் தான் இருக்கார். இப்படி இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஒய் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 3 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 63 அப்படின்றது கிடைக்கும். அப்போ ஒய்ன்றது 63, எக்ஸுன்றது 16. இப்போ நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? 2x + yயின் மதிப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ஒய் கூட 2x + y அப்படின்னா 2 மடங்கு. அப்போ எக்ஸ் 2 மடங்குன்னு நமக்கு என்னப்போ கிடைக்கும்? ஸோ 32 + 63. எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 90 95 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த ப்ரொப்போர்ஷன் பேஸ் பண்ண சம் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி இந்த விகிதத்தில் கொடுத்துருப்போம். x/y அப்படின்றது அவனே சொல்லிவிடுவான். ஸோ x/y அப்படின்றது 3/2. நம்ம என்னப்போ கொஸ்டின் கேட்குறான்? ஸோ x² + y² x² - y² என்னென்னு கொஸ்டின் கேட்குறான். இதுக்கு என்னங்க பண்ணுறது? ரொம்ப ஈஸி. எக்ஸுனா 3ன்னு எடுத்துக்கோங்க, ஒய்ன்றது 4. ஓகேங்களா. இந்த விகிதத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து விகிதம் தான். இது வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. அது கூட எதுனாலும் பெருக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை உண்மையாக எடுக்கணும் அப்படின்னா இந்த 3x இதை 2xன்னு தான் நம்ம எடுக்கணும். இதுதான் விகிதம் அப்படின்றது நம்ம இப்படி தான் எடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேயும் xy இங்கேயும் xy. அப்போ பொதுவான எண்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதனால் அந்த குழப்பத்துக்கே நம்ம போக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறான் அப்படின்னா டேரெக்டாக எக்ஸ் அப்படின்றது 3 எடுத்துக்கோங்க, ஒய் அப்படின்றது 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் 3ன்னு இந்த இடத்துல 3 போட போகிறீங்க, இங்கே 2 போட போகிறீங்க. அகைன் இங்கே 3 இங்கே 2 ஸ்கொயர் பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ 3 9 2 2 4. அகைன் 3 9 -4 என்ன வரும் நமக்கு? 9 + 4 எவ்வளோ வருவார்? 13/5 அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இதுவும் உங்களுக்கு குரூப் டியில் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா.
ஸோ ஒரு சிலர் எப்படி நினைப்பாங்கன்னா குரூப் டினாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில ஷிஃப்ட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும் கேட்குறான். ஓகேங்களா, உங்களுக்கு மார்க் வந்து போனஸ் மார்க் கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு போஸ்டிங் வேணும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா எல்லா லெவலுக்கும் நமக்கு படிச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு 2 மார்க்கில் கட் ஆஃப் போனவங்க, 1 மார்க்கில் கட் ஆஃப் போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் தான் படிச்சாகணும். இப்போ இங்கே வந்துருங்கப்பா, இந்த இடத்துல பாருங்கள், இது என்னப்பா, இது வந்து ஒரு ரேஷியோ. இது வந்து ஒரு சமான குறி போட்டு 8:3 அப்படின்றது ஒரு ரேஷியோ. இது இப்படி எழுதலாமா, 2x + 7y ஸோ டிவைட் பை 4x - 3y which is equal to எவ்வளோப்பா, 8/3. இப்படி எழுதிட்டோம்னாலே நமக்கு வரப்போகிறாது. அடுத்து நம்மளை என்ன கொஸ்டின் கேட்குறான், x/y மதிப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாமா? ஓகேங்களா, இப்படி 2 ஈக்குவலாக எழுதுறோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் தானே பண்ணுறோம். 3ஆல் பெருக்குங்க. ஸோ 2 6x அகைன் 7 3 21 y which is equal to 8 4 32x அகைன் எவ்வளோப்பா, ஸோ 8 3 24 y அப்படின்றது. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மைனஸில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே ஆல்ரெடி 32 இருக்குது. ஓகேங்களா, 32 கூட ஒரு 6 கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும், சாரி இந்த இடத்துல +6 அப்படின்றது அந்த பக்கம் போனால் -6. அப்போ 32ல் 6 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், 26xன்றது கிடைக்குமா? 32ல் 32x இந்த +x இந்த +6x இந்த பக்கம் வந்தால் -6x. அப்போ நமக்கு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 26x கிடைக்கும். அதுவே இங்கே பாருங்களேன், இங்கே -24y அப்படின்றது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, ஆல்ரெடி 21 இருக்குது, அது கூட 24 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும், ஸோ 45y அப்படின்றது கிடைக்குமா? ஸோ அடுத்து பாருங்கள், x/yக்கு எப்படி எழுதலாம், இப்போ x இங்கே இருக்குது, அப்போ அந்த 26 அந்த பக்கம் வகுத்தலை கொண்டு வந்துடுங்க. இங்கே பெருக்கல்ல இருக்க ஒய்யை ஒரு பக்கமாக கொண்டு போயிடுங்க. அப்போது x இங்கே இருக்குது, இங்கே பெருக்கல்ல இருக்க ஒய் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஒய்யாக மாறும். அதே மாதிரி இங்கே பெருக்கல்ல இருக்க 26 இந்த பக்கம் வந்தால் நமக்கு என்னப்பா மாறும், ஸோ வகுத்தல் 26 மாறும். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல என்னப்பா x/yயோட மதிப்பு என்ன, எக்ஸ்னா 45, ஒய்னா 26. எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். கொஞ்சம் அப்படியே பாருங்களேன், ஆப்ஷன் டி என்ன பண்ணியிருக்கான், அப்படியே மாற்றி போட்டிருக்கான். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுவாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரியாக கண்டுபிடிச்சிட்டு போடும்போது ஒரு அவசரத்தில் மாற்றி போட்டுருவோம். ஸோ அப்படி பண்ணுறாதீங்க, இந்த சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க. அது ரொம்ப ப்ளே பண்ணுறோம் இந்த சில்லி மிஸ்டேக்லாம். அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாகவே சம போடுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏபிசிடி ஆகிய 4 நபர்களுக்கு ஏதோ இந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்களாமா. 4:7:9:3 அப்படின்ற ஒரு விகிதத்தில் பிரிக்கிறாங்களாமா. சி என்பவர் டியை விட 720 அதிகம் என்றால் டியின் பங்கை காண்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, இதை எப்படி போடுறது, இப்போது 4 7 9 3 சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தான், சி என்பவர் டியை விட 720 அதிகம். இந்த சி என்பவர் அந்த டிஐ விட எவ்வளோ அதிகமாமா, 720 அதிகம். ஆமாம், இந்த ரேஷியோ 3 பார்ட் இருக்குது. இதை எப்படி எழுதுவாங்கன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதை 4 இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்றவருக்கு என்ன விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 4 பார்ட்டு இல்லைனா 4 யூனிட்டு, அந்த மாதிரி எதுனாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பி அப்படின்னா 7 பார்ட்டு இல்லை 7x 7 யூனிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நம்பரும் அவங்க மென்ஷன் பண்ணுறது. இது என்னங்க எக்ஸ் பி ஒய் இந்த மாதிரி யூ எப்படினாலும் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த விகிதம் அப்படின்றதே என்னப்பா, ஸோ பொதுவானது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு சொல்கிறது தான் நான் விகிதம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் கூட 100 பெருக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 100 தான் பார்ட்டு எக்ஸு யூ அந்த மாதிரி அந்த பொதுவான வேல்யூவை தான் இந்த மாதிரி சில பேர் எக்ஸ் எடுப்பாங்க, சில பேர் இந்த பீன் மென்ஷன் பண்ணுவாங்க, சில பேர் யூனிட் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அது 100 பெருக்கிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கூடையும் பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே பொதுவான எண் பெருக்கிட்டு இருக்க காரணத்தால் ஸோ நம்ம எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா ரேஷியோவை 4x 7x 9x 3x இப்படி தான் எழுதுவாங்க. ஒரு ரேஷியோவை இந்த மாதிரி கோலனில் இருக்கிற ரேஷியோவை இல்லைங்க ஏவோட மதிப்பு மட்டும் சொல்லுங்கன்னு உங்களை யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏ அப்படிங்கிற ஒரு 4x, அது எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதேமாதிரி பி அப்படின்னா 7x, அப்போ எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சது கூட பெருக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பியோட மதிப்பு ஏவோட மதிப்பு எல்லாத்தோட மதிப்பும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் ஒரு க்ளூ கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருக்கான், சி என்பவர் டியை விட 720 அதிகம் பெற்றால். இப்போ அந்த க்ளூவை வந்து யூஸ் பண்ணுங்கப்பா. க்ளூ என்ன சொல்லியிருக்கான், இந்த சி வந்து டியை விட அதிகம். இப்போ நமக்கு பார்க்கும்போது தெரியுதுல்ல, இதை பார்க்கும்போது எவ்வளோப்பா அவர் அதிகமாக இருக்கார், ஒரு 6 பார்ட் அதிகமாக இருக்காரா. ஓகேங்களா, 6x வந்து அதிகமாக இருக்காரா இந்த சி அப்படின்றவர். அப்போது
சி என்பவர் டியை விட 720 அதிகம் பெற்றால், அப்போ அந்த 6 பார்ட் எதனால் வந்திருக்கும்? அந்த 6 பார்ட் 720 இருக்கிறதால தான் இவருக்கு அந்த இடத்துல இவருக்கு 3x இவருக்கு 9xன்னு இருக்குது. அப்போது இந்த மாதிரி எடுத்து எழுத தெரியணும். அப்போ 6 பார்ட் எவ்வளவு அதிகம் அப்படின்னா 6 பார்ட். அப்போ அந்த 6 பார்ட்டு தான் இல்லை 6x தான் 720. எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? 12 72 வருமா? அவ்வளோதானே. 5 60, 12 72. அப்போ எக்ஸ் அப்படின்றது 120 அப்படின்றது நமக்கு கிடச்சிச்சு. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டாங்க? டியோடைய ஷேர் எங்கே, டியோடைய பங்கை காண்க. டி அப்படின்றது என்னப்பா? 3x. அப்போ 3xனா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 120 போட போகிறோம். அப்போ 3 12 எவ்வளோப்பா? 36. அப்போ 360 அப்படின்றது நமக்கு வந்துருமா? அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இவரை விட இவர் இவ்வளோ அதிகமாக இருக்கார் அப்படின்னா, அப்போ இதில் எவ்வளோ பாட்டு அதிகமாக இருக்குன்னு நமக்கு பார்த்து எழுத தெரியணும். இதில் 6 பாட்டு அதிகமாக இருக்குது. அந்த 6 பாட்டு தான் 720ன்னு எழுத தெரிஞ்சால் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதே கொஷின்லே மொத்த மதிப்பு என்ன, ஏபிசிடியோட மொத்த மதிப்பு என்னன்னு ஒரு வேளை கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னங்க பண்ணுறது? இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு 120ஆல் மொத்தமாக பெருக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதான் எக்ஸ், எல்லாத்துக்கு கூட எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது கூட எக்ஸை பெருக்கி, இது கூட எக்ஸை பெருக்கி, இது கூட எக்ஸை பெருக்கி, இது கூட எக்ஸை பெருக்கிறோம். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதும்போது 4x 7x 9x 3x இதோட மதிப்பு தானே கேட்குறப்ப நான். எல்லாத்துலேயுமே எக்ஸு பொதுவாக தானே வரப்போகிறாரு. அப்போ எக்ஸை பொதுவாக எடுத்துக்கிட்டு அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பரை அப்படியே கூட்டிக்கலாமா? இதான அதோட அர்த்தம். ஓகேங்களா? இதை கூட்டி பாருங்களேன். 7 3 எவ்வளோப்பா? 10. ஸோ அகைன் ஒரு 20, ஒரு 23 வரப்போகிறாரு. அப்போ 23 × 120 நம்ம பெருக்கினாலே போதும். ஸோ ஒவ்வொரு நம்பர் கூட 120 பெருக்கி அப்புறம் அதை கூட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு தேவை எப்படி, இந்த மாதிரி மொத்த தொகைன்னு கேட்டால் நான் சொல்கிறேன். ஸோ மொத்த தொகை அந்த ஏபிசிடியோட மதிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கேட்டிருந்தான் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ரேஷியோவை கூட்டிக்கிட்டு அதில் அந்த எது பொதுவாக இருக்கோ அதை வெளில எடுத்துக்கிட்டு அப்போ ரிமைனிங் இருக்கிற கூட்டி நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடுவார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23 × 120 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மொத்த தொகை. ஆனால் உங்களை இந்த இடத்துல அவன் டியோட பங்கை மட்டும் தான் கேட்டிருக்கான். அதனால் அதை மட்டும் கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கப்பா. ஒரு பின்னம்னா எப்படி சொல்லுவோம்? ஒரு பின்னம் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? x/y அப்படின்றது இதை ஒரு பின்னம் தான் சொல்லுவாங்க. எங்களை இதான பின்னம் அப்படின்றது. இது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டினாமினேட்டர். அதுவே தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இதை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்பி மேலே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறத பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பின்னம் அப்படின்றது. அவன் என்ன கொஷின் சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு பின்னத்தின் அந்த பின்னம் என்னென்னலாம் அவன் சொல்லலை. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பின்னம் அப்படின்றது 4/5 இருக்குது, இல்லை 3/2 இருக்குது, அந்த மாதிரிலாம் அவன் எதுவுமே சொல்ல. ஏதோ ஒரு பின்னம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஏதோ ஒரு பின்னம் அப்படின்னா x/yன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள். தொகுதியுடன் நியூமரேட்டரில் 2 கூட்டணுமாப்பா. ஓகேங்களா? ஒரு பின்னத்தோட நியூமரேட்டரில் 2 கூட்டியும் டினாமினேட்டர் 5 கூட்டியும் கிடைக்கும் பின்னம் 1/2க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவன் சொல்லியிருக்கிறதுல நம்ம அப்ளை பண்ணி எழுதணும். அவன் என்ன சொல்லியிருந்தான்? இப்போது நார்மலாக ஒரு பின்னம் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஒரிஜினல் பின்னம் அப்படின்றது. அதில் நம்ம போய் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த தொகுதி கூட 2 கூட்டுறோமாமா. நியூமரேட்டரில் 2 கூட்டுறோம். ஸோ டினாமினேட்டரில் 5 கூட்டுறோமாமா. இப்படி கூட்டும்போது இது 1/2க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறான் பாருங்கள். மேலும் அதன் தொகுதி மற்றும் பகுதி இரண்டிலும் இருந்து 2ஐ கழிப்பதன் மூலம் கிடைக்கும் பின்னம் 1/3க்கு சமம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாருங்களேன். தொகுதி மற்றும் பகுதி அப்படின்னா ஒரிஜினல். இப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம இப்படி எடுத்து எழுதிட்டோம். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்க்கு மேலும்னு போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்? தொகுதி மற்றும் பகுதி இரண்டிலும் இருந்து 2ஐ கழிப்பதன் மூலம். இப்போ தொகுதினா என்னது, பகுதினா என்னது? x/y தான். ஓகேங்களா? அதில் 2 கழித்து எழுதுங்க. அப்போது -2, இதில் ஒரு -2. இப்படி கழித்து எழுதுவதன் மூலம் எனக்கு கிடைக்கும் பின்னம் அப்படின்றது 1/3க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ பாருங்கள், நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறான்? அந்த பின்னத்தை காண்க. அதாவது இது எல்லாமே குறுக்கு பெருக்கல் பண்ணால் எக்ஸோட மதிப்பு நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று ஆப்ஷன்லேருந்து போகிறது. நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை நான் சால்வ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து போகிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்கப்பா. பண்ணலாமா? இது எங்கே போய் பெருக்குங்க, இது எங்கே வந்து பெருக்குங்க. பெருக்கும்போது 2x + 2 4 y + 5ன்னு கிடைக்கும். அகைன் பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதலாமா? 2x - y 5 4 போனால் 1. ஸோ இதை ஈக்குவேஷன் 1. அடுத்து இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். எங்கே போய் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 3x ஸோ -6 y - 2. அகைன் 3x
மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த -6 அந்த பக்கம் போனால் என்னப்பா +6 ஓகேங்களா. அப்போ -2 +6 என்னப்பா வருவார் 4 மட்டும் தான் வருவார். அப்போது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2x - y விச் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அடுத்து 3x - y விச் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்குது. அவ்வளோதான். ரெண்டுத்தையும் இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? சிம்பிளை மாற்றி தானே கேன்சல் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல மைனஸு, இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடம் என்னப்பா இருக்கும்? ஸோ மைனஸு. நம்ம அப்படி தானே கேன்சல் பண்ணுவோம். கீழே இருக்கிற நம்பரை பார்ப்போம். அங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும், இங்கே மைனஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் கழிக்கிறது, மைனஸ் பண்ணுறது. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x - y அந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒன்றை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் நமக்கு -1 கிடச்சிரும். நல்லா பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். 2x - y -1 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதலாமா? ரீரைட் பண்ணலாமா? இந்த +1 இந்த பக்கம் வந்தால் -1 இருக்கும். இப்போ இதிலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? -3x -y இன்ட்டு மைனஸ் போடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +y மாறிடும். அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த +4 இருக்கும். இந்த இடத்துல +4 நம்ம மைனஸ் பண்ணும்போது -4 வரும். அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எழுதும்போதில் பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் ஒரு +4 வரும். இது இந்த மாதிரி மெத்தட் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் ஒரிஜினலாக மெத்தட் அப்படின்றது இப்படி தான் போடுவாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளை மட்டுமே மாற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு தோணும், ஏங்க இந்த மாதிரி சிம்பிளை மாற்றி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயும் தானே மைனஸ் பண்ணி ஆகணும். அப்போது ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு தானே மாறும். அங்கே நீங்கள் ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரப்போகிறாரு. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணிங்கப்பா அதை. இங்கே -y இங்கே +y கேன்சல் ஆகிடுமா? இங்கே +2x இங்கே -3x என்னப்பா கிடைக்கும்? ஸோ அப்போ -x விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே 1 இங்கே -4 கிடைக்கும். அப்போ -3 கிடைக்கும். அப்போ x விச் இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். இந்த கீழே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சிம்பிளாக மாற்றி எழுதிக்கோங்க. அது ஒரிஜினல் மெத்தட்ன்றது நமக்கு தேவையில்லை. இது அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, x 3ஆக இருந்தால் y என்ன? ஏன்னா எக்ஸோட மதிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே? அப்போ பாருங்கள், இப்போ இது எந்த ஈக்குவேஷன் வேணாலும் போடலாம். ஈக்குவேஷன் 1லையும் போடலாம், ஈக்குவேஷன் 2லையும் போடலாம். இப்போ நான் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸோட மதிப்பு 3 இந்த இடத்துல. அப்போ 2 3 6 -y விச் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அகைன் 6 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு y. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னப்பா வருவார்? 5ன்றது கிடைப்பார். அப்போ அந்த விகிதம் அப்படின்றது என்னப்பா? ஸோ x/y தானே அந்த விகிதம். அந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷனை நம்ம அப்படி தானே எடுத்திருக்கோம். அப்போ 3/5 அப்படின்றது தான் அந்த விகிதம். இப்போ நமக்கு இதுதான் ஆப்ஷன் தெரிஞ்சு போச்சு. இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி நம்ம சூஸ் பண்ணுறோம். இல்லை நான் ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி மெத்தட்லாம் வேணாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? இது தானப்பா 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆப்ஷனை போய் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க? ஓகேங்களா? கொஷின் மேலே இருக்கு, நான் கொஞ்சம் கீழே அப்படியே சொல்லிடுறேன். நியூமரேட்டர் கூட 2 கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியூமரேட்டர் தொகுதி கூட அவன் கொஷின் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நியூமரேட்டர் கூட 2 கூட்டியும் அதுவே டினாமினேட்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா 5 கூட்டுங்க அப்படின்னு சொன்னான். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 1/2 கிடைக்கும்னு சொன்னான். அடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே 2 கழிப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறான்? 1/3 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ 2 கூட்டுங்க, 4 + 2 எவ்வளோப்பா? 6. 17 5 எவ்வளோப்பா? 22 வருமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். 3 2 6 11 2 22. அவன் என்ன சொல்லியிருந்தான்? 1/2ன்ற ரேஷியோ கிடைக்கணும்னு சொல்லியிருந்தான். ஆனால் நமக்கு கிடச்சிருக்க ரேஷியோ 3/11. அப்போ இவர் கிடையாது. முடிச்சிட்டோமா? அங்கேயே ஆப்ஷன் ஏ இல்லைன்னு தூக்கிட்டோம். அடுத்து இந்த ஈக்குவேஷன் வந்துடுங்க. நியூமரேட்டருக்குள்ளே 2 கூட்டணும். 8 + 2 எவ்வளோப்பா? 10. அகைன் 15 கூட 5 கூட்டணும் அப்படின்னா 20ன்னு கிடைக்கும். இதை அடித்து போடும் பாருங்களேன். 1/2ன்ற ரேஷியோ வராங்க. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கண்டிஷன்லேயே ஃபெயிலியர், அதனால் அப்படியே விட்டுட்டோம். ஆப்ஷன் பி கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 2வது கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்? 2த்துலேருந்துமே -2 பண்ணணும். 8ல் 2 போனால் நமக்கு என்னப்பா? 6. ஸோ 15ல் 2 போனால் நமக்கு எவ்வளோப்பா? 13. இப்போ நமக்கு ரேஷியோ, அதாவது நீங்கள் 2த்துலையுமே -2 பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பின்னம் அப்படின்றது 1/3 கிடைக்கும்னு சொல்லியிருந்தான். ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 6/13 கிடச்சிருக்கு. அப்போ இது தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருங்க. 1/7க்கு வந்துருங்க. நியூமரேட்டர் கூட 2 கூட்டணும். 1 + 2 எவ்வளோப்பா? 3. அகைன் 7 + 5 எவ்வளோப்பா? 12 அப்படின்றது கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்கான்? 1/2 கிடைக்கணும்னு சொல்லியிருக்கான். இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 1/4 தான் கிடைக்குது. அப்போ இது தப்பு. இது ஆப்ஷனில் எலிமினேட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த கடைசி ஆப்ஷனுக்கு வந்துருங்க. நியூமரேட்டர் கூட 2 கூட்டிக்கோங்க. 3 + 2 எவ்வளோப்பா? ஸோ 5. அகைன் கீழே டினாமினேட்டர் கூட 5 கூட்டிக்கணும். 5 5 10 வருமா?
இதை அடித்து போட்டு பாருங்கப்பா, நமக்கு என்னப்பா வரும்? 1 5 5 2 5 10, அப்போ 1/2 கிடச்சிருச்சு. அடுத்த கண்டிஷனை கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுத்துலேயுமே -2 மைனஸ் பண்ணும். 3ல் 2 போனால் எவ்வளோப்பா? 1. 5ல் 2 போனால் எவ்வளோப்பா? 3. அப்போ 1/3 கிடச்சிச்சா? அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போயிடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனில் தான் நம்ம ஆன்சர் இருக்குது. அப்போது ஒவ்வொன்றா செக் பண்ணுற டைமும் நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் போகிற டைமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெடிஷ்னல் தெரியும் எனக்கு நல்லா நான் போடுவேன் அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணி போட்டுருங்க. இல்லை நான் ஆப்ஷன்லேருந்து போய்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை சூஸ் பண்ணுங்கள். அதுவே உங்கள் ஆப்ஷன் ஏலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸி. நமக்கு தெரியாது எந்த இடத்துல தான் ஆன்சர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை ஆப்ஷன் ஏல நமக்கு சரியான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அது பயங்கர டைம் சேவிங்காக இருக்கும். அதுவே ஆப்ஷன் டியில் தான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டைம் இதுக்கு நம்ம நார்மலே போட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இது என்ன சொல்லியிருக்காங்க? x/6 2 கோலன் வச்சு 6/y. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ x/6 which is equal to 6/yன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இது என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஸோ x/y which is equal to எவ்வளோப்பா? ஸோ y/6ன்னு சொல்லிட்டாங்க. இதில் எது x yக்கு சரியான மதிப்பு குறிக்குதுன்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ xy which is equal to 36 அப்படின்றது கிடைக்குது. ஆக இங்கே போய் பாருங்கள், பெருக்குங்க. 6x which is equal to y² கிடைக்கும். இது இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா 6x which is equal to y² கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல x yன்னு ஒரு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் x yன்னு மதிப்பு இருக்கும். அப்போது ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஒய்யோ இல்லை ஒய்க்கு பதிலாக எக்ஸு நம்ம மாற்றினா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படியே வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இன்னொரு சில பேருக்கு தோணும் ஆப்ஷன்லேருந்து போகலாம், இதுக்கப்புறம் கூட ஆப்ஷன்லேருந்து போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னா எக்ஸு மற்றும் ஒய்யோட மதிப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இது எக்ஸு இது ஒய், இது எக்ஸு இது ஒய். ஓகேங்களா? ரெண்டுத்தை பெருக்கும்போது 36 வரணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ பாருங்கள், 12 பெருக்குனா 144, அப்போ இவர் கிடையாது. 6 பெருக்குனா 36, அப்போ ஆப்ஷன் பி வருவார். 12 6 பெருக்குனா என்ன பாரு? 12 72, அப்போ இவர் கிடையாது. அகைன் இது 12 72 தான் வரப்போகிறாரு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் வரல, நான் ட்ரெடிஷ்னலுக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸு ஒய்க்கு பதிலாக அந்த வேரியபிளை மாற்றுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இதை எக்ஸுக்கு பதிலாக எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? ஸோ 36/yன்னு எழுதுவேன்னா எழுத மாட்டேனா? இல்லைனா ஒய்க்கு பதிலாக எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? ஸோ y which is equal to 36/xன்னு எழுதுவோம். கரெக்டாப்பா? இப்போது ஒன்று ஒய்க்கு பதிலாக ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸை மாற்றிருங்க, இல்லை எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்யை மாற்றி ஒரே வேரியபிளாக மாற்றுங்க. நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒய் டேர்ம்ஸில் எழுதுகிறேன். எக்ஸோட மதிப்பு என்னப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும்? 36/y அப்படின்றது அதுக்கு சமமான மதிப்பு, எக்ஸோட சமமான மதிப்பு. விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? y². இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி பார்ப்பார்? 6 × 36, இந்த ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா y³ மாறும். 6 × 36 எவ்வளோப்பா? 216. 216 அப்படின்றது என்னது? 6ஓட க்யூப் தான் 216. 6 க்யூப் பண்ணால் தான் 216. அப்போ ஒய் அப்படின்றது 6 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், ஒய் 6 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னப்பா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக நான் 6 போடுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட மதிப்பும் 6 தான் வரும். அப்போ எக்ஸும் 6 ஒய்யும் 6 தான். ஒன்று இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் போடுங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. ஸோ இது மேலே கொஷினோட ஆன்சர் கொண்டு வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கொஷினை மட்டும் பாருங்கள். ஒரு எண் என்ன எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு நம்பர், அதன் 5/4 பங்கு அதே எண்ணின் 3/4 பங்கை விட 6 அதிகம் எண்ணில் அந்த எண்ணை காண்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கேட்குறான். என்ன பண்ணுறது? ஓர் எண் அப்படின்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா? இதான் அந்த ஓர் எண். ஓர் எண்ணின் 5/4 பங்கு அப்படின்னா 5/4 ஆஃப் த எக்ஸ்ன்னு அர்த்தம். அதே எண்ணின் 3/4 பங்கு அப்படின்னா அப்போ 3/4 ஆஃப் த எக்ஸ்ன்னு அர்த்தம். அவன் என்ன சொல்கிறான்? ஒரு எண்ணின் 5/4 பங்கு அப்படின்றது அதே எண்ணின் 3/4 பங்கை விட 6 அதிகம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த நம்பர் 80 அப்படின்னா அந்த கொஷின் படிக்கும்போது கரெக்டாக படிக்கணும். இப்போ இந்த இங்கிலீஷில் கூட பாருங்களேன், இஸ் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ 5/4 ஆஃப் த நம்பர் அப்படின்றது எழுதும்போது 5/4 ஆஃப் த நம்பர் அப்படின்றது இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். 6 மோர் தென் 3/4 ஆஃப் த சேம் நம்பர். அப்போ 3/4 ஆஃப் த நம்பர் எழுதிட்டு அதில் விட 6 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி நம்ம எழுதிப்போம். இப்போ தமிழில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 5/4 பங்கு அப்படிங்கிறது
ஓகேங்களா. அதே எண்ணின் 3/4 பங்கை விட 6 அதிகம் அப்படின்னா 3/4 பங்கு கூட ஒரு 6 கூட்டிக்கணும். அதுதான் அந்த 5/4 பங்குக்கு சமமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனை இப்படி இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸில் மாறிடுமா. அப்போ 5x/4 மைனஸ் 3x/4 விச் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கீழே எல்லாமே பகுதி அப்படின்றது சமமாக இருக்குது, டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைனா எல்சிஎம் எடுப்போம். ஸோ 5ல் 3 போனால் எவ்வளோப்பா 2x/4 விச் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். ஸோ 2 4 அப்போ எக்ஸ் அப்படின்றது எவ்வளோப்பா 12 அப்படின்றது கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஒன்று இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ ஒன்று இந்த மாதிரி போடணும், இல்லைனா ஆப்ஷன்லேருந்து போகலாம். எப்படி போகலாம், அவன் என்ன கண்டிஷன் சொன்னான், ஒரு எண்ணின் 5/4 பங்கு. அப்போ 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 12 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 2 தான் 4ஆல் முழுசாக வகுப்படக்கூடியது. பாயிண்டில் வச்சுலாம் போகக்கூடாது, உங்களுக்கு பாயிண்டில் வச்சுலாம் கொடுக்க மாட்டான். ஓகேங்களா. முழுசாக வகுப்படக்கூடியது 12, 8. அதில் போய் செக் பண்ணுங்கள். அப்போது 5/4 ஆஃப் த 12 என்ன அப்படின்னு பாருங்கள். என்ன வரும், 1 4 4 3 12, I3 எவ்வளோப்பா, ஸோ 15 கிடைக்குது. அதே என்னோட 3/4 என்னன்னு பாருங்கள். 3/4 ஆஃப் த 12 நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், 1 4 4 3 12 எவ்வளோப்பா 3 9. இப்போ நல்லா பாருங்கள், அவன் என்ன சொல்லியிருந்தான், இந்த 5/4 ஆஃப் த பங்கு அப்படின்றது 3/4 ஆஃப் த பங்கை விட 6 அதிகம். 6 அதிகமாக தானே இருக்கார், இதை விட ஒரு 6 அதிகம் தானே. இது 9 இருக்குது, இங்கே 15 இருக்குது, அப்போ 6 அதிகமாக தான் இருக்கார். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் ஏலே ஆன்சர் வந்துச்சு, அதனால் இதை ஒன்றை மட்டும் செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா அடுத்து ஓகேங்களா, அடுத்து எந்த நம்பர் இருக்குது, ஆப்ஷன் டி இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்ததால் நான் விட்டுறேன், நீங்கள் வேணால் ரஃபாக செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஆன்சர் வராது. 12ன்னு போட்டால் மட்டும்தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களாம்ப்பா. ஸோ 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 42, மேலும் அவற்றின் விகிதம் 5:3, சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 2 எண்களுக்கு இடையான வித்தியாசம்னு சொல்கிறான். வித்தியாசம்னா என்ன பட்டா, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதாவது 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் இல்லாமல் சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதான் அதோட வித்தியாசம் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கப்பா, முதல் எண் 5:3 ரேஷியோ அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துப்போம், 5x 3xன்னு எடுத்துப்போம். 2 எண்களுக்கு இடையான வித்தியாசம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்கும். இப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5x 3x விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, அதுதான் இந்த 42. அப்போ 2x விச் இஸ் ஈக்குவல் டு 42. அப்போ எக்ஸ் அப்படின்றது எவ்வளோப்பா 21 அப்படின்றது ஆன்சர். இது இந்த மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்து தான் போடணும்னு அவசியம் கிடையாது, பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். வித்தியாசம் என்னப்பா, ஸோ 2 பார்ட்டு. அப்போ 2 பார்ட் அப்படின்றது தான் 42. அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது இந்த 2 வகுத்தல் போனால் 21 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்கள், அந்த ஒரு பார்ட்டு தான் 21, அந்த எக்ஸோட மதிப்பு அப்படின்றது தான் 21. அவன் நம்மளை கேட்குறது சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறான். 3x என்னப்பான்னு கொஸ்டின் கேட்குறான். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்ட்டு எக்ஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸ் அப்படின்றது தான் 21 அப்படின்னா 3x அப்படின்றது என்னப்பா, 3 × 21 நமக்கு என்ன கிடைக்கும், 63. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், இப்போ பாருங்களேன். இப்போ இந்த சம் ஈஸி தான், 4th ப்ரொபோர்ஷன் தான் கேட்டிருக்கான். ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சு கேட்குறான். a = 2 எனில் இந்த மாதிரி அடுத்து ஒரு 3 நம்பரை கொடுத்துட்டு அவற்றின் 4வது விகிதாசாரம் என்ன. இப்போ a 2ஆக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். இந்த இடத்துல பாருங்களேன், 4a + 7 அப்படின்றது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ 11a + 3 அப்படின்றது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. 6a ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ 3 நம்பர் கொடுத்துட்டு 4th ப்ரொபோர்ஷன் கேட்குறான்னா டி கேட்குறான்னு அர்த்தம். அதானப்பா, அதாவது எப்படி இருப்பார், ஸோ a/b விச் இஸ் ஈக்குவல் டு c/d. ஓகேங்களா. இல்லை 4th ப்ரொபோர்ஷனாக டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்களேன். ஸோ dA விச் இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கிடைக்குமா, நமக்கு 4th ப்ரொபோர்ஷன் தானே தேவை. அப்போ டி விச் இஸ் ஈக்குவல் டு bc/a அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ இவர் ஏன்னு எடுக்கணும், இவரை பின்னு எடுக்கணும், இவரை சின்னு எடுக்கணும். ஒரே வரிசையில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. a = 2 நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஏக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 4 2 8, 8 + 7 எவ்வளோப்பா 15. அப்போ முதல் நம்பர் 15. அடுத்து a = 2 அப்படின்னா 11 2 22, 22 + 3 எவ்வளோப்பா, ஸோ 25. அகைன் ஏக்கு பதிலாக 2 போட்டால் 6 2 12. அப்போ இதுதான் அந்த 3 எண்கள். அதாவது இந்த இடத்துல 3 நம்பரை டேரெக்டாக கொடுக்காம அது ஒரு கண்டிஷன் வச்சு கொடுக்குறானாமா. இப்போ இது கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு குழப்பம் வரும் பார்த்தீங்களா, ஒரு சிலர் அதை விட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பண்ணுற வேலை அதெல்லாம். இப்போ பாருங்கப்பா, ஸோ இது a/b/c தெரிஞ்சிச்சு, டி தான் நம்மளை கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ டிக்கு நமக்கு என்னப்பா தெரியும், bc/a. ஒன்று இந்த மாதிரி டேரெக்டாக மைண்டில் வைக்க முடிஞ்சால் மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த இடத்துல போய் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, மாற்றி மாற்றி போட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ பிசின்னா என்னப்பா, இதுதான் பி தான் சி. அப்போ 25 × ஸோ 12 / எவ்வளோப்பா 15. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ 3 5 15, 5 25.
அகைன் ஓர் 3 3 4 3 12. அப்போ ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் நமக்கு எவ்வளோ பவர் வருது 20 அப்படின்றது கிடைக்கிறாரு. எங்கே இருக்காரு ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். அப்படி இல்லைன்னா இது இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம், இந்த ஃபார்மேட்லேயே வச்சு எழுதலாம். என்ன பண்ணலாம் 15/25 which is equal to 12/x தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக அதுதான். 3 5 15 5 25 அகைன் ஒரு 3 3 ஸோ 4 12 ஐனா 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல் அப்படின்றது என்னப்பா ஸோ 20. இந்த மாதிரி இதுவும் ஒரே ஸ்டெப்பில் முடியக்கூடியது தான், இதுவும் ஒரே ஸ்டெப்பில் முடியக்கூடியது தான். ஸோ உங்கள் கன்வீனியன்ட் தான் அதில். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது பாருங்களேன், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இது நீங்களே ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலாம். ரெண்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இரு நண்பர்களுக்கு இடையே 2:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. இரண்டாம் பகுதி முதல் பகுதியை விட 6 அதிகம். ஆமாம், இப்போ பாருங்களேன், இதில் 2 பார்ட் இருக்குது, இதில் 5 பார்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதிகமாக தான் இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்காரு? ஸோ 3 பார்ட் அப்படின்றது தான் அந்த 6, அவ்வளோதான். ஆரம்ப தொகை அப்படின்னா என்னப்பா, அது ஒரு குறிப்பிட்ட தொகை இரு நண்பர்களுக்கிடையே பிரிக்கும்போது தான் இந்த ரேஷியோ. அப்போ அந்த குறிப்பிட்ட தொகை அப்படின்றது மொத்தமாக எவ்வளோ பார்ட் இருக்கும்? 7 பார்ட் இருக்கும். அப்போ இதுலேருந்து ஒரு பார்ட் என்னென்னு கண்டுபிடிங்க. அப்போ 7 ஒரு பார்ட்னா என்னப்பா வருவார் நமக்கு? 1 பார்ட் அப்படின்றது 2ன்னு கிடைப்பார். அப்போ 7 பார்ட் அப்படின்னா 7 2 14. ரொம்ப சிம்பிள். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். ஒரு எண்ணின் 3இல் 1 பங்கு, ஓகேங்களா, ஏதோ ஒரு நம்பர் அது எக்ஸு, ஓகேங்களா, அதில் 3ல் 1 பங்குனா என்னப்பா, கீழே 3 இருக்குது அப்படின்னா 3ல் 1 பங்கு அப்படின்னா 1/3 அப்படின்னு அர்த்தம். இல்லை இங்கிலீஷில் பாருங்கள் 1/3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1/3 ஆஃப் ஏ நம்பர் இஸ், இப்போ 1/3 ஆஃப் ஏ எக்ஸ் இஸ் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 less than the நம்பர் இட் செல்ஃப். நம்பர் இட் செல்ஃப்னா அதே எண்ணை விட, அந்த எண்ணை விட 4 குறைவு எண்ணில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த 1/3 ஆஃப் த நம்பர் அப்படின்றது அதே எண்ணை விட 4 கம்மியாமா. அப்போ அதுலேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 1/3 ஆஃப் த நம்பர் கிடச்சிருவாரா? இப்போ பாருங்கப்பா, இந்த -4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் +4. அதே மாதிரி இந்த +1/3x அந்த பக்கம் போனால் -1/3x எழுதிக்கலாமா? அப்போ 4 which is equal to x minus 1/3x. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள், இங்கே 3x இருக்கும், இங்கே x இருக்கும். அப்போ 2x/3 which is equal to 4. அகைன் ஓ 2 2 2 4 x equal to எவ்வளோப்பா 6 அப்படின்றது கிடைக்குது. அவன் என்ன கேட்குறான், அந்த எண்ணெய் தான் காண்கன்னு சொல்லிட்டான் 6. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதுறதுல தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த சம்ம நான் திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி மாடலில் எல்லா இதுலேயும் வந்துடுது கொஷின். இதெல்லாம் வந்து ரேஷியோவில் அசால்ட்டாக ஈஸியாக போடக்கூடிய கொஷின், அதெல்லாம் விட்டு வந்துடக்கூடாது. இல்லைங்க, நான் ஆப்ஷன்லேருந்து போகிறேங்க. இப்போ என்னங்க பண்ணுறது, ஒரு எண்ணின் 1/3 பங்கு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ 1/3ஆல் வகுப்படணும் அப்படின்னா அந்த எண் அப்படின்றது 1/3ஆல் வகுப்படணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டி மட்டும்தான் 3ஆல் வகுப்படும். கரெக்டு தானேப்பா? முழுசாக வகுப்படணும். அப்போ 6 எடுத்துக்கிறோம். 6ல் 1/3 நம்ம என்னப்பா சொல்லுவோம்? ஒரு 3 3 2 3 6ன்னு சொல்லுவோமா? அடுத்து என்ன சொல்கிறான், அந்த எண்ணை விட 4 குறைவு. இப்போ பாருங்களேன், அந்த எண்ணிலேருந்து நான் 4 மைனஸ் பண்ணுறேன், 6ல் 4 மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 கிடைக்குதா இல்லையா? அப்போ ஒரு எண்ணோட 1/3 பங்கு எனக்கு 2 வருது. அது எப்படி வருது? அந்த எண்ணை விட 4 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த 2 கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன்லேருந்து போங்க. அடுத்து நீங்கள் 3 செக் பண்ணி பாருங்களேன், வரமாட்டார். செக் பண்ணால் உங்களுக்கே தெரியும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, a = 2ன்னு வச்சு ஒரு சம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. x = 3ன்னு சொல்லிட்டு 9x x + 6 7x - 3 அதெல்லாம் வச்சு y ஆகியவை விகித சமத்தில் உள்ளன, yயின் மதிப்பை காண்க. அதாவது இது 4th ப்ரொப்போர்ஷனாமா, அதாவது 9x x + 6 7x - 3/y. அப்படின்னா இது என்னப்பா, இதுதான் அந்த 4th ப்ரொப்போர்ஷன் என்ன? ஏன்னா அவன் தான் விகித சமம்னு சொல்லிட்டானே. விகித சமம் அப்படின்னா அந்த ப்ரொப்போர்ஷனை நமக்கு எழுத தெரியணும். ஓகேங்களா, 4th ப்ரொப்போர்ஷன் என்ன? எக்ஸுக்கு பதிலாக வேல்யூவை போடுங்க, குறுக்கு பெருக்கல் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். வராதவங்க இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க சொல்கிறேன். ஸோ வந்தவங்க விட்டுருங்க. ஒய்க்கு வந்து 6ன்றது கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா, ஒய்யோட மதிப்பு அப்படின்றது ஆப்ஷன் ஏ 6 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த இடத்துல வந்துருங்களேன், இரு எண்களின் கூடுதல் 27ன்னு சொல்லிட்டான். இரு எண்கள்னு சொல்கிறான். அப்போ எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? அது என்ன நம்பர் நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸு + ஒய் அப்படின்றது 27. ஒரு எண்ணின் 5 மடங்கு. இப்போ ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன், எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட 5 மடங்குன்னா என்னப்பா, 5x அப்படின்றது மற்றொரு எண்ணின் 4 மடங்குக்கு சமம். மற்றொரு எண் என்னது? ஒய். ஒய்யோட 4 மடங்குனா 4yன்னு அர்த்தம். இவங்க 2 பேர் சமமாமா. அப்போ ஈக்குவல் டு, இப்போ x/yக்கு ரேஷியோ எழுதுங்க. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன், இங்கே பெருக்கில் இருக்கிற ஒய் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஒய்யாக மாறிடும். இந்த 4 அப்படியே இருக்குது, இங்கே பெருக்கில் இருக்கிற 5 இந்த பக்கம் போனால் ஸோ வகுத்தல் 5ஆக மாறிடும். அப்போ x/y அப்படின்றது என்ன ரேஷியோப்பா? 4:5. ஓகேங்களா,
அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்மாலர் ஆஃப் திஸ் 2 நம்பர். அதில் யார் சின்னவங்களோ அவங்கள சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ இந்த ரேஷியோ அப்படின்றது 4:5 அப்படின்றது எழுதலாம், இல்லை 4/5 அப்படின்றது எழுதலாம். ஆனால் இந்த 2 ரேஷியோவை கூட்டணும் அப்படின்னா 27 கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு இன்னொரு விஷயம் நல்லாவே தெரியும். நம்ம ஆப்ஷன் அப்படின்றது அவன் கேட்குறது சின்ன நம்பர் தானே கேட்குறான். இப்போ எக்ஸு 4 ஒய் = 5 அப்படின்னா இந்த 4 தான் சின்னவராக இருக்க முடியும். அப்போ 4ஓட பெருக்கல்ல எது வருதோ அதுதான் அந்த சிறிய எண் கேட்குறான் பார்த்தீங்களா. அந்த சிறிய எண் அப்படின்றது 4ஓட பெருக்கல்ல தான் வரப்போகிறாரு. ஸோ 4ஓட ப்ராடக்ட்டில் யார் தான்ப்பா இருக்கார்? ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி கெஸ் பண்ணி போடலாம். இல்லைங்க எனக்கு முழுசாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் 4 பார்ட் இருக்காருன்னா அடுத்த நம்பர் 5 பார்ட் இருக்கார். மொத்தத்தையும் ரெண்டுத்தையும் கூடுதல் தானேப்பா 27ன்னு சொல்லியிருக்கான். இப்போ மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள். அப்போ 9x = அப்படின்றது தான் 27. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை 4xன்னு எடுப்போம், ரெண்டாவது நம்பரை 5xன்னு எடுப்போம். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 9x அப்படின்றது தான் 27. x அப்படின்றது எவ்வளோப்பா? ஸோ 3. x 3ஆக இருந்தால் ஃபஸ்ட் நம்பர் என்ன வருவார்? 12. ரெண்டாவது நம்பர் என்ன வருவார்? 15. ரெண்டு பேரில் யார் சின்ன நம்பரு? 12. ஸோ ஆன்சர் 12. நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்களேன். ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள், ஓகேங்களா, அது மாணவர்கள் மற்றும் மாணவிகள் மட்டும் இருக்கிறாங்களாமா. முதல் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்க்ளூடடாக இருக்காங்களாமா. கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் கேர்ள்ஸ் எடுத்துக்கிறேன். கேர்ள்ஸ் அப்படின்றது எப்படி இருக்காங்களாம்ப்பா? 3/7 ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ் அதே மாதிரி வகுப்பில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதில் கேர்ள்ஸும் பாய்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கேர்ள்ஸ் ப்ளஸ் பாய்ஸோட கூடுதல் தான் இந்த 40 அப்படின்றது. கேர்ளுக்கும் பாய்க்கும் ரேஷியோ என்னப்பா? இந்த கேர்ள் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பாய் இங்கே பெருக்கில் இருக்கும்போது இங்கே வகுத்தெல்லாம் மாறிடும். 3/7 சொல்ல முடியுமா? ஓகேங்களா? அவங்களோட அந்த ரேஷியோ என்னப்பா? 3/7. அப்போது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா, இப்போ கேர்ள்ஸ் அப்படின்றது 3x, பாய்ஸ் அப்படின்றது 7x. இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா அந்த 10x which is equal to 40ன்னு எழுதலாமா? ரெண்டுத்தையும் இவற்றின் கூடுதல். ஏன்னா 7x + 3x அப்படின்றது அந்த கிளாஸில் உள்ள மொத்த ஸ்டூடெண்ட்ஸு. அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் 40ன்னு அவனே சொல்லிட்டானே. அப்போ x அப்படின்றது என்னப்பா? ஸோ 4. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை பாய்ஸ் எவ்வளோப்பான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பாய்ஸ்னால் என்னப்பா? 7 பார்ட் எவ்வளோ? அப்போது ஒரு x 4 அப்படின்னா 7x எவ்வளோ? 7 4 28. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த சம் பாருங்களேன். இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் சி. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வராதவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து போடுங்க. என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒரு நம்பர் அது 2 பகுதியாக பிரிக்கிறாங்களாமா. அதில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை விட 10 அதிகம் சொல்லிட்டாங்க. இரு பகுதிகளின் விகிதம் வந்து அவனே சொல்லிட்டான் 4:3. ஆரம்ப எண்ணெய் அந்த நம்பர் என்ன? நம்பர் என்னப்பா? இது ரெண்டுத்தையும் கூட்டுறது தான் அந்த நம்பர். ஓகேங்களா? 4x 3xஆக பிரிக்கிறாங்களாமா. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது அப்படின்றது தான் அந்த ஆரம்ப எண். ஏன்னா ஒரு எண்ணெய் தான் இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறான். அப்போ நமக்கு நல்லாவே தெரியுதுல்ல, ஒரு பார்ட்டை விட இன்னொரு பார்ட் எவ்வளோமா? 10 அதிகம். அப்போ இது 4 பார்ட் அப்படின்றது இது 3 பார்ட். அப்போ ஒரு பார்ட் அதிகமாக இருக்காது. அந்த ஒரு பார்ட் அப்படின்றது தான் 10, 7 பார்ட் அப்படின்றது 70. ஓகேங்களா? ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஒரு நியூமரேட்டர் ஆஃப் த ஒரு பின்னத்தின் தொகுதி அதன் பகுதியை விட 1 குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் ஒரு பின்னம்னு சொல்லிவிடுவான், நம்ம x/yன்னு எடுத்துப்போம். இப்போ என்னங்க பண்ணுறது? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு சின்ன வித்தியாசம். ஒரு பின்னத்தின் தொகுதி, அதாவது நியூமரேட்டர் அப்படின்றவர் எப்படி இருக்காராமா? பகுதியை விட 1 குறைவு. இப்போ பகுதி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் எப்படி இருப்பாராம்மா? எக்ஸ்லேருந்து ஒரு 1 கம்மியாக இருக்கார். அப்போ x-1. அப்போ இந்த மாதிரி எடுத்து எழுத தெரியணும். எடுத்து எழுத தெரிஞ்சாலே வேலை முடிஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பின்னம் அப்படின்றது x/y கிடையாது, x-1 x அப்படின்றது தான். இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். இது வந்து தொகுதி. ஸோ இது வந்து என்னப்பா? இது வந்து பகுதி. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து இதுதான் பின்னம். ஒரு பின்னத்தின் தொகுதி அதன் பகுதியை விட 1 குறை. ஓகே, தொகுதியுடன் 6ஐ கூட்டினால் அந்த பின்னம் 5/4க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுதி கூட 6ஐ கூட்டணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி x-1 இருக்குது, அது கூட 6ஐ கூட்டேன். பகுதியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அவன் ஏதாவது சொல்லியிருக்கானா? தொகுதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கான். அப்போ தொகுதி கூட 6ஐ கூட்டுறோம் அப்படின்னா அந்த பின்னம் அப்படின்றது 5/4க்கு சமம். அந்த பின்னத்தை காணுங்க. இப்போ பாருங்கள், 6 - 1 எவ்வளோ வருவார்? 5ன்றது நமக்கு தெரியுமா? ஸோ டிவைட் பை x which is equal to 5/4. குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். இந்த இடத்துல 4x which is equal to 4x + 20 which is equal to 5x அப்படின்றது கிடைக்கும். இந்த 4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரு x இருக்கும். அப்போ x which is equal to 20. இப்போ x 20ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அந்த பின்னத்தை காண்க. இப்போ அந்த பின்னத்தை போய் பாருங்கள். ஸோ இவர் 20 இருக்கார் அப்படின்னா இந்த 20லேருந்து 1 போனால் 19 மேலே இருப்பார். அப்போ 19/20 எங்கேப்பா இருக்கார்? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதில் என்ன நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறீங்க? பின்னத்தை சரியாக எழுத தெரியணும்.
ஸோ அதன் தொகுதி அப்படின்றது பகுதியை விட ஒன்று குறைவுன்றது தெளிவாக எழுத தெரிஞ்சால் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. ஒரு எண்ணின் 7 மடங்கிலிருந்து ஓர் எண்ணுன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 7 மடங்குன்னா என்னப்பா? 7x அப்படின்னு அர்த்தம். 7 மடங்கு 14 கழிப்பதன் மூலம், சரி 14 கழிச்சிட்டேன், கிடைக்கும் எண் ஓகேங்களா. இது கிடைக்கும் போது நமக்கு ஒரு எண்ணு கிடைக்குது பார்த்தீங்களா. அதே எண்ணின் 5 மடங்கோடு அதோட எண்ணின் 5 மடங்குன்னா என்னப்பா? 5x 6ஐ கூட்டுவதற்கு சமம் ஓகேங்களா. அப்போ இது ரெண்டும் சமம்னு அவனே தான் சொல்லிட்டான். அப்போ ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கலாமா? அவ்வளோதானே, வேறு எதுவுமே கிடையாது. 7x - 14 which is equal to 5x + 6. இது என்னப்பா பெரிய டாஸ்க்? அது எழுதுறது தான் கஷ்டம். எப்படி கஷ்டம்? 7 மடங்குலேருந்து 14 கழிக்கணும்னா கரெக்டாக எழுதணும். 5 மடங்குலேருந்து 6 கூட்டணும் அப்படின்னா சரியாக எழுதணும். இப்போ பாருங்கள், இந்த 5x இந்த பக்கம் போச்சுன்னா 7xல் 5x போனால் 2x, 6 இந்த -14 அந்த பக்கம் போனால் +14 which is equal to எவ்வளோப்பா? ஸோ 20. எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? 10ன்னு கிடச்சிரும் நமக்கு. அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தான்? அந்த எண்ணை காண்க. அந்த எண் என்னென்னு எடுத்தோம்? எக்ஸு. அப்போ x = 10. இந்த நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பாருங்களேன். இது எண்களின் விகிதம். ஸோ 5:8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் எண் 40% அதிகரிக்கப்பட்டு இரண்டாவது எண் 15% குறைக்கப்பட்டால் புதிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு 3:4ன்னு ஒரு ரேஷியோவில் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட நான் என்ன பண்ணுறேன்? 100 போய் பெருக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அதே 3:4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 போய் பெருக்கிறேன். ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கிறேன். பெருக்கும்போது அதன் விகிதம் அப்படின்றது மாறுதான்னு மட்டும் பாருங்கள். அந்த ரேஷியோ மாறுதா? இப்போ 100 பெருக்கிறேன், 15 பெருக்கிறேன். இப்போ 100 பெருக்கினா இந்த நம்பர் எப்படி இருக்கும்? ஸோ 300 400ன்னு மாறும். 15 பெருக்கினா இந்த நம்பர் எப்படி இருக்கும்? 3 15 45, 4 15 60ன்னு கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விகிதத்துக்கு கூட நீங்கள் ரெண்டுத்துக்கும் பொதுவாக எந்த நம்பரை பெருக்கினாலும் ரேஷியோ அப்படின்றது மாறாது. இப்போ பாருங்கள், இந்த 0 0 கேன்சல் ஆச்சுன்னா அதே 3:4 தான். அகைன் 3 15 45, 4 15 60 நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அதே 3:4 தான். அப்போ ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா 2 நம்பர் கூடயும் நம்ம ஏதோ ஒரு பொதுவான எண்ணால் பெருக்கும்போது அந்த விகிதம் மாறாது. சரி, இதை ஏங்க இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 40% அதிகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 5ல் 40%, இதை நம்ம நார்மலாக போகணுன்னு வச்சுக்கோங்க. இதை 5x 8xன்னு வச்சு போகணும். 5ல் 40% கண்டுபிடிச்சா பாயிண்ட் வச்சு வரும். அது பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இதை 500ன்னு எடுத்துக்கிறேன், இதை 800ன்னு எடுத்துக்கிறேன். இதனால என் விகிதம் மாறுச்சான்னு கேட்டிங்கன்னா மாறலை ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன், அதனால் மாறலை. ஃபஸ்ட்டு நம்பர் 40% அதிகரிக்கப்படுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு 40% என்னன்றதை கண்டுபிடிச்சி பாருங்கள். கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோப்பா? 10% அப்படின்றது 50ன்றது எனக்கு தெரியுது ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன தேவை? 40%. அப்போ 4ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 200 கிடைக்கும். அப்போ 500 கூட 200 கூட்டணும் அப்படின்னா அதான் 500ஓட 40%. அப்போ எவ்வளோப்பா கிடைப்பார்? 700 அப்படின்றது கிடைப்பார் ஓகேங்களா. அடுத்து 800ஓட 15% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணுமாம்மா, டிக்ரீஸ் பண்ணணுமா. இப்போ கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ 80 அப்படின்றது என்னப்பா? 10% ஓகேங்களா. 10%ல் பாதி தானே 5%. அப்போ இதில் பாதி எவ்வளோப்பா? 40. அப்போ மொத்தமாக எவ்வளோ? 120 அப்படின்றது தான் 800ஓட 15%. எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குங்க. இப்படி போட்டுக்கோங்க, 800ஓட சதவீதம் அப்படின்னா வகுத்தல் 100. ஸோ 15/100 அப்படின்னு அர்த்தம். ஸோ கேன்சல் பண்ணி பாருங்களேன். 5 8 120 ஓகேங்களா. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதே 120 தானே. அவன் என்ன சொல்லியிருக்கான்? போனதில் கூட்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தான், நான் கூட்டிக்கிட்டேன். இப்போ 800லேருந்து 120 நீங்கள் மைனஸ் பண்ணி எழுதணும். எழுதுனா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 0. ஸோ அகைன் 10ல் 2 போனால் 8, அகைன் 7ல் 1 போனால் 6. அப்போது 700 680 அப்படின்றது கிடச்சிருக்கும். இப்போ இதுதான் இதோட விகிதமாக. அடுத்து என்ன சொல்கிறாங்க? புதிய விகிதம் என்னவா இருக்கும்? ரேஷியோன்னு என்னப்பா சொல்லியிருக்கேன்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ 700 680ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் பொதுவான எண்களை எல்லாமே கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சலாக இருக்குமா? அகைன் ரெண்டாவது வாய்ப்பாடில் ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கா? 35 × 2 எவ்வளோப்பா? 70. 34 × 2 எவ்வளோப்பா? 68. இப்போ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியல. 35 34 அப்படி தான் இருக்க போகிறாரு. அப்போ அது ரேஷியோ என்னது? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பாருங்கப்பா. ஓர் எண், அதன் பாதி, அதன் 1/3 பங்கு 27 மற்றும் 27 ஆகியவற்றின் கூடுதல் 71 அப்படின்னு சொல்லிட்டான். ஓர் எண்ணுனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதோட பாதினா என்னப்பா? x/2. அதன் 1/3 பங்குனா என்னப்பா? x/3. அவ்வளோதானே. 1/3 பங்குனா அதானே. மற்றும் 27 அவற்றின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டான். கூடுதல்லாம் மொத்தத்தையும் கூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டான். அந்த இடத்துல கூடுதல் 71ஆமா. அந்த எண்ணை காண்க. எல்லாரும் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. இதை சரியாக எழுதிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கொஷினே கிடையாது ஓகேங்களா. இப்போ பாருங்கள், x x/2
x/3 ப்ளஸ் 27. இதை கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குமா? 71 கிடைக்குமாமா. இப்போ பாருங்கப்பா, இது கீழே என்னப்பா இருக்காரு? இது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ இது 6x கிடைக்கும். கீழே இந்த பகுதியை நான் 6 டினாமினேட்டர் நான் 6ஆக மாற்றணும். மேலேயும் கீழே என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்னப்பா கிடைக்கும்? ஸோ 3x/6. இங்கே 6 வந்துடும், ஏன்னா மேலேயும் கீழே நான் 6ஆல் பெருக்கியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல 6 வேணும் அப்படின்னா மேலேயும் கீழே என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே என்னப்பா? 2x/6ன்னு கிடச்சிரும். இந்த 27 அந்த பக்கம் போனால் -27ஆக மாறிடும். அப்போ 71ல் 27 போனால் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ 11ல் 7 போனால் 4, அகைன் 6ல் 2 போனால் 4, விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 44. அவ்வளோதான். ஸோ இப்போ கூட்டி பாருங்கள். 6 3 9, 9 + 2 எவ்வளோப்பா? 11x. 6 தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கே. 6 விச் இஸ் ஈக்குவல் டு 44. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 1 11 11 4 11 44 குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா x விச் இஸ் ஈக்குவல் டு 6 நாங் 24. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதில் எனக்கு என்னப்பா கஷ்டமான டாஸ்க்கு? கரெக்டாக அந்த வாசகத்தை சரியாக படிக்கணும். ஏதோ ஒரு இடத்த நாங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட தப்பு தான். ஓர் எண், அதன் பாதி, அதன் 1/, அதன் சொல்கிறாங்களே அந்த எண்ணை தான் பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதன் 1/3 பங்கு மற்றும் 27, அவற்றின் கூடுதல் 71ன்னு எழுத தெரிஞ்ச ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ A in 60%, B in 1.2, ஸோ C in 2/5. இதெல்லாம் அவனே ஈக்குவல் டு போட்டு சமன் தானே கொடுத்துருக்கான். இப்போ பாருங்களேன். ஸோ ஆஃப்னா ப்ராடக்ட் பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 60%ன்னு சொல்கிறான் இல்லையா? என்ன சொல்லியிருக்கேன்? இந்த சதவீதம் அப்படின்னு வந்தாலே வகுத்தல் 100ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃப்ராக்ஷன் வழி தெரிஞ்சால் எழுதுங்க. நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் இதை மட்டும் சொல்கிறேன். அடுத்து என்னப்பா சொல்லியிருக்கான்? 1.2 ஆஃப் B அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 1.2 நான் 12/10ன்னு எழுதுறது சரி தானே? ஓகேங்களா? இது என்ன? இது வகுத்தல் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா நம்ம 10ன்னு எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதானே? அப்போது 12/10 இன்ட்டு ஸோ B விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? ஸோ 2/5 ஆஃப் C அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், 3 20 60, 5 20 100. அப்போது 3/5 ஆஃப் A விச் இஸ் ஈக்குவல் டு, அகைன் இதை கேன்சல் பண்ண பாருங்கள். 6 2 12, I 2 10. அப்போ 6/5 ஆஃப் B விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன பாருவார்? இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியல, இதை அப்படியே வச்சுக்கோங்க. 2/5 ஆஃப் C அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போது 2 போய் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நான் மொதல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே எனக்கு என்ன கிடைக்குது? 3/5 ஆஃப் A விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்னப்பா? 6/5 ஆஃப் B அப்படின்றது கிடைக்குது. கரெக்டாக? இப்போ பாருங்கள், A/B விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இந்த 5 கேன்சல் ஆகிடுமா? அகைன் 1 3 3 2 3 6. அப்போ இந்த இடத்துல 2 மட்டும் தான் இருப்பார். யாருமே எல்லாம் கீழே 1 இருக்குதான் அர்த்தம். அப்போ A/Bக்கான விகிதம் என்னப்பா? 2:1. அடுத்து Bயும் Cயும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 6/5 ஆஃப் B விச் இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் C. 5 கேன்சல் ஆகிடுமா? அகைன் 1 2 2 3 2 6. B அப்படின்றது என்னப்பா? இங்கே யாருமே இல்லைன்னா மேலே இதெல்லாம் 1 இருக்குதா தானே அர்த்தம். இங்கே பெருக்கல்ல இருக்கிற 3 அப்படின்றது இந்த பக்கம் போனால் வகுத்தல். அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிற C அப்படின்றது இந்த பக்கம் போனால் ஸோ வகுத்தலில் மாறிடும். அப்போ B/C அப்படின்றது 1/3. இப்போ பார்க்குறோம். ஸோ A/Bக்கு 2/1 அப்படின்ற ரேஷியோ. ஸோ B/C அப்படின்றது என்னப்பா? ஸோ 1/3 அப்படின்றது. இப்போ Bக்கு இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். அப்போ நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம். அப்போ A/B/C அப்படின்றது 2:1:3 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இல்லை ஒருவேளை சமமாக வரலான்னு என்ன பண்ணுறது? ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னேன்னா A/B, B/C, C/D இந்த மாதிரி எத்தனை கொடுத்தா கூட அந்த ஒரு லைன் போட்டு எழுதுறது, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேனாப்பா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ABCன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதில் எதெல்லாம் சமமாக இருக்கும் அந்த ரேஷியோவை எழுதி இந்த பாக்ஸுக்கு முன்னாடி என்ன பொதுவாக இருக்கோ அது தூக்கி எழுதணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த மெத்தடில் போடுங்க. இப்போ இந்த இடத்துல B அப்படின்றது பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கிறோம். 2:1:3 எங்கே பாருக்காரு? ஆப்ஷன் D அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஃபைண்ட் த மீன் ப்ரொப்போர்ஷன் 8 + 4√2 6 - 3√2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீன் ப்ரொப்போர்ஷன் இடைநிலை விகிதம், இந்த சராசரி விகிதம் அப்படின்னா என்னப்பா? ஸோ B² விச் இஸ் ஈக்குவல் டு CN கிடைக்கும். B விச் இஸ் ஈக்குவல் டு √√ CA. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது A, செகண்ட் கொடுத்துருக்கிறது C நம்ம எடுத்துக்கணும். நம்மளை B கேட்குறாங்க அப்படின்னா இது A, இது C நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், √√ CA அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் நான் பெருக்க போகிறேன், உள்ளே போய் பெருக்க போகிறேன். எப்படி பெருக்க போகிறேன்? 8 + 4√2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 6 - 3√2. ஸோ அதுக்கு மேலே ஒரு √ இருக்கும். அதை பெருக்கி நான் ஒரு √ எடுத்தேன்னா எனக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? எல்லோரும் இந்த பெருக்கல்ல தான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த 8 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 நம்பரையும் பெருக்கணும்.
அதே மாதிரி இந்த 4 ரூட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. 8ஆல் பெருக்குங்கப்பா. ஸோ 8×6 48. அகைன் 8 இதை வச்சு பெருக்கிங்க அப்படின்னா 8×3 24 √2. அகைன் 4 வச்சு பெருக்குறீங்க அப்படின்னா 4×6 24. நல்லா பாருங்கள், இங்கே மைனஸ் இருந்துச்சு, நான் மைனஸ் போட்டேன். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ 4×6 24 √2. அகைன் இதை வச்சு பெருக்குங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வந்துடும். அப்போ 4×3 12. நல்லா பாருங்கள், இதையும் பாருங்களேன். 4×3 12. இங்கே √2, இங்கே √2. √2 × √2 நம்ம என்னப்பா சொல்லுவோம்? 2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவே √3 × √3 அப்படின்னா 3ன்னு எடுத்துப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆல்ரெடி 4 × 3 பெருக்கும்போது 12. அப்போ √2 × √2 2. அப்போ 12 × 2 எவ்வளோப்பா? ஸோ 24 அப்படின்றது கிடைக்கும். இப்போ பாருங்கள், -24 √2வும் +24 √2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 48ல் 24 போனால் எவ்வளோப்பா? ஸோ அகைன் ஒரு 24 இருக்கும். அவ்வளோதான்ப்பா. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரிஞ்சால் நமக்கு ஆன்சர். எப்படிங்க எடுக்கிறது இப்போ ஸ்கொயர் ரூட்டு? ஸோ 4×6 24ன்னு பிரிக்கலாமா? அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பரை பிரிக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படின்னா இது என்னப்பா? 10 × 10ன்னு அர்த்தம். அப்போ 2 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து நான் வெளில எடுக்கும்போது ஒரு வேல்யூவை எடுப்பேன்னு அர்த்தம். அதுதான் அதோட வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அதான் அதோட விஷயமே அதுதான். இப்போ பாருங்கள், 4×6 24ன்னு பிரிக்கிறேன். இப்போ அதுவே இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5×5 25. அப்போ நான் 5ன்னு எடுத்துப்பேன். 25 அப்படின்றது 5 × 5ன்னு எழுதுவோம். நான் வெளில எடுக்கும்போது ஒரு 5 எடுத்துப்பேன். ஆனால் இங்கே 24 இருக்குது. அப்போ பாருங்கள், 4 × 6 நான் பிரிக்கலாமா? 4 பார்த்தீங்கன்னா 2 × 2 4ன்னு சொல்லுவோம். அப்போ வெளில எடுக்கும்போது ஒரு 2 வெளில எடுத்துடலாம். இப்போ 6லேருந்து அந்த மாதிரி ஏதாவது பொதுவாக எடுக்க முடியுமா? இது எடுக்க முடியாது. 6 அதிகபட்சம் 3 × 2 தான் பிரிக்க முடியும். இதில் எதுவுமே பொதுவாக வெளில எடுக்க முடியாது. அப்போ அப்படியே √6 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்னப்பா? 2 √6 எங்கே இருக்காங்க? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்களேன், இரு எண்களின் கூடுதல் அவற்றின் வித்தியாசத்தின் விகிதம் 8:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 நம்பர் என்னென்னு அவன் சொல்லவே இல்லை. அப்போ நம்மளை எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த நம்பரோட கூடுதலாமா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அவற்றின் வித்தியாசம்னா என்னப்பா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி எடுக்கிறது தான் வித்தியாசம். இப்போ நானே எடுத்துக்கிறேன், இவரை வந்து பிக் நம்பராக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அவர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதான வித்தியாசம். அது என்ன விகிதத்தில் இருக்காமா? ஸோ 8/3 விகிதத்தில் இருக்குது. பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணின் விகிதத்தை காண்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து எழுதுறது தான் இந்த இடத்துல விஷயமே. எழுதிட்டோன்னா ஒரு விஷயமே கிடையாது. இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கப்பா. அந்த இடத்துல இங்கே என்னப்பா வருவார்? 3x + 3y = 8x - 8y. ஓகேங்களா? இந்த 3x அந்த பக்கம் போனால் என்னப்பா கிடைக்கும்? ஸோ -3x மாறும். அப்போ 8xல் 3x போச்சுன்னா 5x கிடைக்கும். = இந்த -8y இந்த பக்கம் வந்தால் +8y. 8 + 3y எவ்வளோப்பா கிடைக்கும் நமக்கு? ஸோ 11y அப்படின்றது கிடைக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பெருக்கில் இருக்கிற ஒய் அந்த பக்கம் போனால் ஸோ வகுத்தல் ஒய்யாக மாறும். இங்கே பெருக்கில் இருக்கிற 5 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஸோ வகுத்தல் 5ஆக மாறும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் என்னப்பா விகிதத்தில் இருக்காங்க? ஸோ x/yன்றது என்ன விகிதம்ப்பா? 11:5 அப்படின்ற விகிதம். எங்கே இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக போடணும். நல்லா பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் மிக சரியானது. அப்படியே ஆப்ஷன் பியை பார்த்தீங்கன்னா 5:11 இருக்குது. கொஞ்சம் மாற்றி போட்டாலும் நம்ம ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேங்களா? அவன் வேணுனே தான் அந்த ஆப்ஷனை வைக்கிறான். ஏன்னா நம்ம மாற்றி போடுவோம்னு தெரிஞ்சு தான் வைக்கிறான். அப்போ நம்ம தெளிவாக போகணும். எக்ஸ் 11, ஒய் 5. இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், அப்படியே ரீசெக் பண்ணி பாருங்களேன். அவன் என்ன சொல்லியிருந்தான்? எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்படின்றது 8ன்ற விகிதமும் எக்ஸ் - ஒய் 3ன்ற விகிதமும் சொல்லியிருந்தான். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள். கூட்டினா நமக்கு என்னப்பா வரும்? ஸோ 16 கிடைக்கும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எடுத்தால் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? ஸோ 11ல் 5 போனால் நமக்கு எவ்வளோப்பா? 6ன்னு கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஏன்னா விகிதம்னாலே சிம்பிளிஃபை பண்ணுறது தான். அப்போ 8×2 16. ஸோ 3×2 6. அப்போ 8/3 ரேஷியோ. இதே விகிதம் வந்துருச்சா? அப்போது இந்த மாதிரியும் போடலாம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து போகிறது, ஒன்று இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே இருக்குது. அதனால ஆப்ஷன்லேருந்து போனால் பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஒருவேளை நாலாவது ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா இதுக்கு நான் நார்மலே போட்டுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது டிபெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம லக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷனில் ஆன்சர் வர்றதும் கடைசி ஆப்ஷனில் வர்றதும் அது நம்ம லக்கு தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 11/5 நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை இதுதான் என்னோடய ஆன்சர் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவற்றின் கூடுதல். அப்போ நம்பர் 11 எடுத்துக்கணும், ரெண்டாவது நம்பர் 5ன்னு எடுக்கணும். அது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். அடுத்து வித்தியாசம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது அது ஏதாவது பொதுவான நம்பர். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மாதிரி பண்ணும்போது 2 வந்து பொதுவாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணுறேன். 8×2 16, 3×2 6ன்னு கேன்சல் பண்ணுறேன். பண்ணும்போது என்னோடய விகிதம் 8/3ன்னு கிடைக்குது. அப்போ அவன் சொன்னதுக்கு சமமாக வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இல்லைனா அடுத்தடுத்த ஆப்ஷனை நம்ம செக் பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இங்கே வந்துருங்கப்பா. ஒரு பின்னத்தின் தொகுதி 10% அதிகரிக்கப்பட்டு அதன் பகுதி 5% குறைக்கப்பட்டால் கிடைக்கும் பின்னம் 4/5. அதாவது
பின்னத்தை காண்க ஒரிஜினல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதன் ஒரிஜினல் பின்னத்தை காண்க. இப்போ அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், பின்னம்னா என்னப்பா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், x/y ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? தொகுதி 10% அதிகரிக்கப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போதுமே 100%ன்னு எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், ஒரு வேல்யூ இருக்குன்னா அது எப்போதுமே 100% இருக்கும். அதை நான் 10% அதிகரிக்கிறேன் அப்படின்னா 100லேருந்து 110% மாத்திரன்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ் இது வந்து ஒரிஜினல் ரேஷியோ. இப்போ இந்த ஒரிஜினல் ரேஷியோவில் போய் என்னோடய வேலையை நான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? இதை 10% அதிகரிக்கிறேன் அப்படின்னா 110%ஆக மாறும். அதன் பகுதி 5% குறைக்கப்படுது அப்படின்னா, அதே மாதிரி ஒய்ன்றது 100% இருக்கும், அதில் குறைக்கிறேன் அப்படின்னா 100ல் 5% போனால் எவ்வளோ இப்போ கிடைக்கும்? 95%ஆக மாறும். அப்போ இது 95%ஆக மாறுது. அதன் மூலம் கிடைக்கும் பின்னம் 4/5 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். அகெயின் பார்த்தீங்கன்னா 19×5 95 வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2×10 2×5 10ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எது இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணி இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? இந்த 22 4 இருக்குது பார்த்தீங்களா? 2 2 4 11 2 22 இப்படி எழுதலாம். இப்போ x/y அப்படின்றது என்னப்பா? இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா 19×2 38 மாறும். ஸோ 11×5 55 மாறும். அப்போ 38/55 எங்கே இருக்காங்க? ஆப்ஷன் டியில் இருக்காங்க. இப்போ இந்த கொஷினுக்கு போயிட்டு இல்லைங்க நான் ஆப்ஷன்லேருந்து போக போகிறேன், எனக்கு அந்த மெத்தட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பின்னத்தின் தொகுதி 10% அதிகரிக்கப்படுதுன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஆப்ஷன் ஏவை போய் நம்ம எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 17 அப்படின்றது 100% இருக்கும். அதை 10% நம்ம அதிகரிக்கிறோம் அப்படின்னா 10% எவ்வளோப்பா? 1.7. இந்த மாதிரி புள்ளியில் வருது, அதை போய் நம்ம இது கூட கூட்டிக்கணும். அப்போ 18.7ன்னு கிடைக்கும். அடுத்து அதன் பகுதி 5% குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 10% அப்படின்னாலே கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%, 5% அப்படின்னா அதில் பாதியாக இருக்கும். இப்போ கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 2.5 அப்படின்றது 10%, அதுலேயும் பாதி, இப்போ 1.25. அப்போ பாருங்கள், அந்த புள்ளியெல்லாம் எழுதும்போது நமக்கு கஷ்டமாக தெரியும். அதுக்கு நம்ம இந்த நார்மலே போட்டு போயிடலாம். அப்போ எந்த இடத்துல ஆப்ஷனில் போகணும், எந்த இடத்துல நார்மலில் போகணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி புள்ளியெல்லாம் வச்சு வருது, கொஞ்சம் கஷ்டமாக போகுது அப்படின்னா, அதுவும் பாருங்கள், இந்த இடத்துல கடைசி ஆப்ஷனில் தான் உங்களுக்கு ஆன்சர் வருது. அப்போ ஒவ்வொன்றா போய் நீங்கள் செக் பண்ண முடியுமா? ஒவ்வொன்றா செக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலே போட்டு போயிடலாம். அப்போ எந்த இடத்துல நார்மல் தேவை, எந்த இடத்துல அந்த ஷார்ட்கட் நம்ம போடலாம், அந்த ஆப்ஷன்லேருந்து போடலாம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் அந்த கொஷினை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். இதில் கேட்டிருக்காங்க 5/9/2022 ஷிஃப்ட் 1ல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன், இது வந்து காயின் கணக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? காயின் கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எங்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குப்பா. ஓகேங்களா? நான் ஏதோ ஒரு உண்டியில் வந்து அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட 10 100 நோட்டு இருக்குது, 100 rupees நோட்டு இருக்குது சொல்கிறேன். ஓகேங்களா? 10 100 நோட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறேன் 2 50 நோட்டு இருக்குது. அப்போ 2 50 rupees நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து சொல்கிறேன் ஒரு 5 10 rupees நோட்டு இருக்குது இப்படி சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இது அப்பா என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்கிறேன். 10 100 நோட்டு. அப்போ ஒரு 100 மதிப்பு 100 அப்படின்னா 10 100க்கு எவ்வளோப்பா? அப்போ 1000 மதிப்பு நான் வச்சுருக்கேன். அந்த இடத்துல 1000 காசு வச்சுருக்கேன். அடுத்து 2 50 நோட்டு. அப்போ ஒரு 50 நோட்டுக்கு 50 அப்படின்னா 2 50 நோட்டுக்கு எவ்வளோப்பா? ஒரு 100ன்ற மதிப்பு கிடைக்கும். அடுத்து 5 10 நோட்டு அப்படின்னா எவ்வளோப்பா? 50 கிடைக்கும். இப்போ என்னோடய மொத்த மதிப்பு அப்படின்றது 1150 நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். இது எப்போ நம்ம சொல்கிறோம்? நல்லா பாருங்கள், அந்த தாளோட எண்ணிக்கை, இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ், ஓகேங்களா, அதையும் அந்த மதிப்பையும் நான் பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த மொத்த ரூபாய் அப்படின்றது கிடைக்குது அந்த இடத்துல. இப்போது இந்த கொஷினுக்கு வந்துடுங்களேன். ஒரு பையில் 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா நாணயங்கள் இந்த விகிதத்தில் இருக்குன்னு சொல்கிறான். விகிதம்னா என்னப்பா? இது கூட ஏதோ ஒரு நம்பர் பொதுவானது பெருக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகேங்களா? தானே. இப்போ நம்ம விகிதம் அப்படின்றதே அந்த பொதுவானதை கேன்சல் பண்ணி எழுதுறது தான் விகிதம். இப்போ இதில் ஏதோ ஒன்று பொதுவானது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூபா அப்படின்னா 5xன்னு அர்த்தம். அது 5னா என்ன? 5 நோட்டு தான் இருக்குன்னு கிடையாது. அந்த 5 கூட இது எல்லாத்துலேயும் ஒரு வேளை பொதுவாக 10 10 பெருக்கிட்டு இருக்கு அப்படின்னா 50 நோட்டு இருக்குன்னு அர்த்தம். இது 70 நோட்டு இருக்குன்னு அர்த்தம். இது 80 நோட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நான் உங்களுக்கு சொல்லும்போது என்கிட்ட எண்ணிக்கை என்ன சொன்னேன்? 10 100 நோட்டுன்னு கரெக்டாக சொல்லிட்டேன். அதே மாதிரி 2 50 நோட்டுன்னு சொல்கிறேன், 5 10 நோட்டுன்னு சொல்கிறேன். இதுவே நான் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இது எல்லாமே இது நம்ம ரேஷியோ பிரித்து எழுதுனா எப்படிப்பா எழுதுவோம்?
ஸோ எக்ஸ் 5x 7x 8x. அப்போது 5x இன்ட்டு 100 ரூபா. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? சரியான மதிப்பு நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு வேளை இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட 5 பார்ட்டு 100 ரூபா நோட்டு இருக்குது, 7 பார்ட்டு 50 ரூபா நோட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் டேரெக்டாக அந்த மதிப்பு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ எல்லாத்துலேயும் எக்ஸ்ன்னு பெருக்கல் வச்சு எக்ஸோட மதிப்பை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை நல்லா பாருங்கப்பா. ஸோ எண்ணிக்கை அந்த என்ன ரூபா நோட்டு சொல்கிறேன்னா அதோட எண்ணிக்கை இன்ட்டு அதோட மதிப்பு, இந்த ரெண்டுத்தையும் நான் பெருக்கி எழுதுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க அந்த ரூபாயோட மொத்த மதிப்பு அப்படின்றது கிடைக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோதான். எண்ணிக்கை இன்ட்டு மதிப்பு விச் இஸ் ஈக்குவல் டு ரூபாயோட மொத்த மதிப்பு, மொத்தம் எவ்வளோ ருபீஸ் அமௌண்ட் இருக்கோ அவ்வளோதான். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்டை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்துருங்கப்பா. ஸோ 2 அப்போ இது 5xன்னு எடுத்துக்கணும் நான் சொல்லியிருக்கேன் அதானே. இப்போ 2 ரூபா நோட்டு இருக்குது, 5 7 8 விகிதம் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இதெல்லாம் ரூபாய்ப்பா, 10 ரூபா, ஓகேங்களா? அவன் என்ன சொல்கிறான்? 5x 7x 8x அவ்வளோதான். அவற்றின் மதிப்பு 1250. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் பெருக்கி எல்லாத்தையும் கூட்டினேன் அப்படின்னா அதான் 1250. கொஷின் என்ன கேட்குறான்? பையில் உள்ள 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை. 5 ரூபாய் நாணயம் எங்கே பாருங்க, இந்த நடுவில் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த 7x. அப்போ முதல்ல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ பெருக்குங்க, 5 × 2 10x. ஸோ 7 எவ்வளோப்பா? 35x ப்ளஸ் 10 × 8 எவ்வளோப்பா? ஸோ 80x விச் இஸ் ஈக்குவல் டு 1250. அவ்வளோதானே. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கூட்டி பாருங்கள். ஸோ இது எவ்வளோப்பா? 80 90 100 125. அப்போ 125x விச் இஸ் ஈக்குவல் டு 1250. இல்லை பாருங்கள், 125 125 காமனாக இருக்கா? அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? 10. அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இந்த காயின்ஸோட எண்ணிக்கை, ஓகேங்களா? அந்த எண்ணிக்கை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மதிப்பு, இது வந்து எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை ஒவ்வொன்றுத்துக்கூடையும் 10 பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவன் நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டான்? 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டான். ஸோ இது வந்து ரூபாய், இது வந்து 5 ரூபாய் தானே, இது 2 ரூபாய், இது 10 ரூபாய். அப்போ 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 7x. எக்ஸு 10னா 7x எவ்வளோப்பா? 7 × 10 70. அப்போ 70 காயின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அதே மாதிரி கொஷின்ஸ் தான், ஓகேங்களா? இது கொஞ்சம் ஈஸி தான். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எண்ணிக்கை ஸோ இன்ட்டு மதிப்பு, அந்த எத்தனை நாணயம் இருக்கோ, என்ன காயின் இருக்கோ, இல்லை எவ்வளோ ரூபாயில் நோட்டு இருக்கோ அதோட மதிப்பு, இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா அந்த மொத்த தொகை அப்படின்றது கிடச்சிரும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அவற்றின் எண்ணிக்கை 3:5:x. அப்போ எல்லாத்துக்கும் கூட எக்ஸ் பெருக்கிட்டு இருக்கதான் நம்ம தூக்கி தனியாக எழுதிக்கலாம். மொத்த பணம் அவங்களே கொடுத்துட்டாங்க, நமக்கு வேலையை மிச்சம் பண்ணிட்டாங்க. அப்போ 10 × 3x பெருக்கலாமா? ஓகேங்களா? அப்போ எவ்வளோப்பா? 30x. அடுத்து 20 × 5xன்னு பெருக்கினா நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 5 × 20 எவ்வளோப்பா வருவார்? 100x. ஓகேங்களா? எக்ஸு பார்ட்டு யூனிட்டு எப்படினாலும் எடுத்துக்கலாம். அடுத்து 7 × 5 எவ்வளோப்பா? ஸோ 350x. இது மொத்தத்தையும் கூட்டுறது தான் 3360. அவ்வளோதான்ப்பா. இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இது ஒரு 350, ஸோ 450 480. அப்போது 480x விச் இஸ் ஈக்குவல் டு 3360. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. 20 ரூபாய் நோட்டுனா என்னப்பா? அந்த நடுவில் இருக்கிறது 5x என்ன அப்படின்றது தான் கொஷின். ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிங்க. இப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? அகைன் பாருங்கள், இது 6 பொதுவாக இருக்கா? பார்த்தீங்கன்னா 8 6 48. இதில் பார்த்தீங்கன்னா 5 6 30. அகைன் எவ்வளோப்பா வருவார்? 6 6 36ன்னு கிடைப்பார். கரெக்டாக? ஸோ அடுத்து 4 8 8 7 8 56. அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 7 கிடச்சிச்சு. நம்மளை என்ன கேட்டான்? 20 ரூபாய் நோட்டு என்ன, 5x என்ன, நடுவில் இருக்காது பார்த்தீங்களா? 5x எவ்வளோ? 5 × 7 எவ்வளோப்பா? ஸோ 35. ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ அடுத்த மாடலுக்குள்ளே போக போகிறோம். அது இதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது, ஆனால் ரொம்ப ஈஸி தான். இந்த கொஷின் பாருங்களேன். கிருஷ்ணாவிடம் ரூபாய் 1, அப்புறம் பாருங்களேன் 50 பைசா 25 பைசா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம்? 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் ரூபாயாக கொடுத்துருந்தான். இப்போ அந்த ரூபாவோட மதிப்பும் பைசாவோட மதிப்பும் வச்சு கொடுத்துட்டான். இதுதான் சில பேருக்கு அந்த மாற்றுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, தப்பாக போடுவாங்க. அதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். கிருஷ்ணாவிடம் ரூபாய் 1 50 பைசா 25 பைசா நாணயங்கள் இந்த விகிதத்தில் உள்ளன. 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை 100 எனில், அவன் சொல்லிட்டான் பாருங்கள், 25 பைசா வந்து 100ஆம்பா. கிருஷ்ணாவிடம் உள்ள மொத்த தொகை என்ன? இப்போ இதுதான் விஷயம். இப்போ இங்கே பைசான்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா?
எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக எழுதணும். ரூபாய்னா ரூபாய், பைசானா பைசா. நம்ம பைசாவில் வச்சுக்க மாட்டோம், எப்போதுமே ரூபாய்க்கு மாற்றிடுவோம். இப்போ பைசாவுக்கும் ரூபாய்க்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி சொல்லுவோம்? 2 50 பைசா தானே 1 ரூபான்னு சொல்லுவோம். அப்போ 2 50 பைசானா 100 பைசா சேர்ந்தது. நல்லா பாருங்கள், 100 பைசா சேர்ந்தது 1 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ 50 பைசான்னு அவன் சொல்கிறான்ப்பா, எனக்கு பைசா வேணாங்க, நான் ரூபாயில் எழுதுன்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள், இது 1 ரூபா, அடுத்து 50 பைசான்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல பைசான்னு இருக்குது, எனக்கு பைசா வேணாங்க ரூபாயில் எழுதுங்கன்னு நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல பைசாவை மட்டும் இப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பெருக்கல் இருக்க 100 எப்படிப்பா மாறும்? 1/100 ரூபாய் அப்படின்னு மாறுமா? அப்போ ஒரு பைசாவாக இருக்கிறத நம்ம ரூபாவாக மாற்றணும் அப்படின்னா 100 ஆல் வகுக்கணும், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 50 பைசாவுக்கு நான் ரூபாயில் சொல்லணும் அப்படின்னா 50/100 அடிச்சு போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? 1/2 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ருபீஸ் 1 அது பிரச்சனையே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 50 பைசா. 50 பைசா நம்ம எப்படி பார்த்து போகிறோம்? ஸோ 50/100 ரூபாய் அப்படின்னு எழுத போகிறோம். அடுத்து 25 பைசானா 25/100 ரூபாய். இப்போ நான் பைசாவெல்லாம் ரூபாய்க்கு மாற்றிட்டேன். அப்போ இது எப்படி இருக்கும்? ருபீஸ் 1, இது 1/2 ருபீஸு. ரூபாய், ருபீஸ்னால் ரூபாய் தானே, வேறு எதுவும் கிடையாது. அகைன் இது எவ்வளோப்பா? 1/4 ருபீஸு அப்படி இருக்கும். இப்போ அடுத்து இது ஒரு ஓரமாக இது கன்வர்ஷன் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். அடுத்து இந்த 25 பைசா காயின்ஸ் அப்படின்றது 100 இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? 25 பைசா காயின்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த காயின்ஸ்க்கான ரேஷியோக்கு இங்கே வந்துருங்கப்பா. அந்த நாணயங்களின் விகிதம் எவ்வளோப்பா? 1/4. ஸோ 1/4, 1/2, 1/2 இந்த மாதிரி கொடுத்துருக்கான். என்னங்க அவன் இந்த மாதிரி கொடுத்துருக்கான், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே எல்சிஎம் எடுத்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு. எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா? 4. இங்கே ஆல்ரெடி 4 தான் இருக்குது. அப்போ இதை 1னே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாணயங்கள் எண்ணிக்கை மட்டும் நம்ம இப்படி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 இருக்குது. இப்போ இந்த இடத்துல 1/4 அப்படியே வச்சுக்கோங்களேன். இங்கே 2 இருக்குது. நான் இந்த இடத்துல கீழே என்ன சொல்கிறேன்? 4 ஆக்குங்கப்பான்னு சொல்கிறேன். அப்போ மேலேயும் கீழே 2ஆல் பெருக்க போகிறோம். அப்போ இங்கே 2/4 இருக்கும். இது எல்லாமே ரேஷியோ தானே, வேறு எதுவும் கிடையாது இல்லையா? ஆக இங்கேயும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஸோ 2/4 கிடைக்கும். ரேஷியோவில் காமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எப்பயுமே அடிச்சுருவோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த நாணயங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2:2. இவன் இந்த மாதிரி 1/4, 1/2, 1/2லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முழு வேல்யூவாக மாற்றிக்கலாம். எதுக்காக அதை மாற்றணும்? எல்லாம் நம்ம ஈஸியாக பெருக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை 100 அப்படின்னு சொல்லிட்டான். இந்த 2 பார்ட் அப்படின்றது என்னப்பா? 100ஆம்ப்பா. நம்மள என்ன கேட்குறான்? கிருஷ்ணாவிடம் உள்ள மொத்த தொகை எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்? மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறான். இப்போ பாருங்கள், மொத்த தொகையை நான் எப்படி எழுத சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எண்ணிக்கை ஓகேங்களா இன்ட்டு ரூபாய் மதிப்பு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம போட்டு பெருக்கணும் அப்படின்னா அதான் அந்த மொத்த தொகை. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா அவன் மொத்த தொகை தானே கேட்டிருக்கான். அது இங்கே எப்படி இருக்குப்பா? ரூபாய் 1 ரூபாய், இதோட 1 ரூபாயோட எண்ணிக்கை. அப்போ 1 இந்த இடத்துல என்னப்பா? 1x. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாமா? 1 பெருக்குனா எக்ஸ் தான், 1 தான் வரப்போகிறாரு. அகைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இது கூட எல்லாத்துலேயும் பொதுவாக ஏதோ ஒரு மதிப்பு பெருக்கிட்டு இருக்குது. அது பெருக்கிட்டு இருக்கிறத நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே எவ்வளோ எழுதுவோம்? நம்ம 1/2 இன்ட்டு ஒரு 2xன்னு எழுதுவோம். கரெக்டாக? அடுத்து இதே எப்படி எழுதுவோம்? ஸோ 1/4 இன்ட்டு ஒரு 2x எழுதுவோமா? 2x விச் இஸ் ஈக்குவல் டு தான் அந்த மொத்த ரூபாய். என்னது? மொத்த ரூபாய். அவ்வளோதான்ப்பா. இதை நான் தூக்கி கீழே எழுதிக்கிறேன். இப்போது எக்ஸு 1xனா என்னப்பா? எக்ஸ் தானே, அவ்வளோதானே. அடுத்து 1/2 இன்ட்டு 2x, 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அகைன் ஒரு எக்ஸ் தான். இது எக்ஸ்னா என்னது? இது கூட ஏதோ ஒன்று பெருக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த எக்ஸு. அடுத்து பாருங்கள், இந்த 2 கேன்சல் பண்ண அப்படின்னா ஸோ 1/2 இன்ட்டு எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் தான் அந்த மொத்த ரூபாய் அப்படின்னு அர்த்தம். மொத்த ரூபாய். இப்போ நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். அவன் மொத்த ரூபாயை அதுக்கு முன்னாடி உள்ள சம்பளம்லாம் கொடுத்துட்டான். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான் அப்படின்னா 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை 100 அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது 2 பார்ட். 25 பைசானா என்னது? இங்கே இருக்கிறது தானே. அப்போ அந்த 2x அப்படின்றது 100 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னப்பா? ஸோ 50. அவ்வளோதான். அப்போ எக்ஸோட மதிப்பு 50க்கு அவன் ஒரு க்ளூ கொடுத்துட்டான். அப்போ இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50, இங்கே எவ்வளோப்பா? 50ல் பாதி அப்படின்னா 25 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? அதுதான் அந்த மொத்த ரூபாய். 50, 50, 100, 100 + 25 எவ்வளோப்பா? அப்போ 125 ரூபாய் தான் அவர் கையில் வச்சுருக்க மொத்த ரூபாய். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த சம்மை ஒரு பைசாவிலேருந்து ரூபாய் கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த 1/4, 1/2, 1/2 இந்த ரேஷியோலாம் நான் மாற்றியே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே கூட பெருக்கி போடலாம். 1 × 1/4x, 1/2 × 1/2x, 1/4 × 1/2x அப்படின்னு பெருக்கும் போடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி பெருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு
இந்த கொஷின் பாருங்கப்பா. ஓகேங்களா? எனக்கு 7/10/2022 கொஷின் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி வருமானங்களின் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஏக்கும் பிக்கும் வருமானத்தை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 3x 5x எழுதிக்கலாமா? ஏயின் செலவு அவரது வருமானத்தில் 7/12 பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து வருமானம். ஓகேங்களா? செலவு என்னப்பா? இது வருமானம்னா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம், செலவுனா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அந்த செலவு எப்படிப்பா இருக்க சொல்லுவாங்க? ஏவோட செலவு எப்படி இருக்காமா? வருமானத்தில் 7/12 பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து ஏவோட செலவு, ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து இன்கம், இது வந்து இன்கம். அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு போய் நான் எழுத போகிறேன். ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது, ஏவோட செலவு அப்படின்றது அவரோட வருமானத்தில் 7/12 பங்கு. 12 என்னப்பா? அந்த ஏவோட பங்கு என்னது? இந்த இடத்துல ஏவோட இன்கம் என்னது? 3x. அவன் வருமானத்தில் 7/12 பங்கு. வருமானம் அப்படின்றது 3x, அதில் 7/12 பங்கு. அடுத்து பியின் செலவு, பியோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது அவர் வருமானத்தில் 8/15 பங்கு ஆகும் சொல்கிறாங்க. அப்போது 8/15 பியோடைய வருமானம் என்னப்பா? ஸோ 5x. அவ்வளோதான். அவர்களின் செலவுக்கிடையான நேர்மறை வித்தியாசம், அது என்னப்பா பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி எழுதுங்கன்னு அர்த்தம். அதாவது இது அவங்களோட செலவு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? த பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்க செலவுக்குள்ள பாசிட்டிவ் வித்தியாசம், அதாவது ஒருத்தரோட செலவுலேருந்து இன்னொருத்தரோட செலவை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது மைனஸ் வச்சு சொல்லாதீங்க, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். 1 3 3 4 3 12. அப்போ 7/4x அப்படின்றது ஏ உடைய செலவு. அடுத்து 4 5 5 3 5 15. ஸோ 8/3x அப்படின்றது பி உடைய செலவு. இது ரெண்டுத்துக்கும் நான் வித்தியாசம் எடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியுமா 7/4 8/3 எது சின்ன நம்பர்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்தீங்களா? அதனால் நம்பரை அப்படியே கூட வச்சுக்கோங்க, மைனஸில் சொல்லாதீங்க. அவ்வளோதான். 8/3x விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 14,300. ஏவோட இன்கம் என்ன? ஏ இன்கம்னா என்னது? 3x. அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். கீழே எல்சிஎம் எடுத்தால் 12 வரப்போகிறாரு. இப்போ 4க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 12 தான் வரப்போகிறாரு. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், -8/3x விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 14,300. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 7 3 21x, 8 4 32x/12ன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல 14300. இப்போ பாருங்களேன், இதில் நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா -11 கிடைக்கும் இந்த இடத்துல. அப்போ மைனஸில் சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்லிட்டான்? பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 11xன்னு எடுத்துக்கணும். 11x/12 விச் இஸ் ஈக்குவல் டு 14300. அகைன் ஓர் 11 13 13 11 எவ்வளோப்பா? 143. அகைன் எக்ஸ் அப்படின்றது எவ்வளோப்பா? 13 12 156. ஒரு 00. நம்மளை என்ன கொஷின் கேட்டுறான்? இது எக்ஸோட மதிப்பு. ஏவோட இன்கம் என்ன அப்படின்றது தான் கொஷினு. இப்போ இங்கே பார்த்துக்கோங்கப்பா, ஏவோட இன்கம் அப்படின்றது 3x. அவ்வளோதான். 3xோட மதிப்பு என்னப்பா? 156. ஸோ 6 3 18 மீதி 1 5 3 45 1 46. அப்போ 46,800 அப்படின்றது தான் ஏவோட இன்கம். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டியில் இருக்காரு. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் எடுத்து எழுத தெரிஞ்சிருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல அவன் சொல்லிட்டான். என்ன சொல்லியிருக்கான்? இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுத தெரிஞ்சிருந்தாலே ரெண்டு பேருக்குள்ள அந்த செலவு பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த செலவு விகிதம் அப்படின்றது 14,300ன்னு அவன் தெளிவாக கொடுத்துட்டான். அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். இதில் அப்ளை பண்ணால் ஏவோட இன்கம். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ 651 என்ற தொகையை ஏபிசி ஆகியோருக்கு இடையே பிரிக்கப்படுகிறது. ஏ பங்கின் 2 மடங்கு. ஏக்கு என்ன பங்குன்னு எனக்கு தெரியாது, அப்போ ஏனே வச்சுக்கோங்க. அப்போ ஏ பங்கின் 2 மடங்கு. ஸோ பி பங்கின் 3 மடங்கு. அப்போ பியோட 3 மடங்கு. சி பங்கின் 5 மடங்கு. அப்போ சியோட 5 மடங்கு சமம் எனில், அவனே சொல்லிட்டான் சமம்னு சொல்லிட்டு, சமம் எனில் சியின் பங்கை காண்க. இப்போ ஒரு தொகையை என்ன மாதிரி ரேஷியோவில் பிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சியோட பங்கு என்ன நம்மளால் சொல்ல முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ தான் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எல்லாமே ஈக்குவலாக போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன் அடுத்து, ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ A/B அப்படின்றது என்னப்பா? 3/2 ரேஷியோவில் மாறும். அடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ B/C அப்படின்றது 5/3 பங்காக மாறும். கரெக்டாக இப்படி தானே மாறும் இந்த இடத்துல. இப்போ நம்ம பார்க்குறோம் A/B எவ்வளோப்பா? இங்கே Bக்கு 2ன்னு இருக்குது, இங்கே Bக்கு 5ன்னு இருக்குது. அப்போ நம்ம ரேஷியோவில் எழுதிக்க வேண்டியதான். ஏன்னா ABCக்கு தான் நமக்கு ரேஷியோ தேவை. 3:2 5:3 அப்படின்னு எழுதுவோம். அங்கே நீங்கள் இந்த இடத்துல காலி இடம் இருக்கும் பார்த்தீங்களா? பக்கத்தில் இருக்க 2 எழுதுவோம், இங்கே பக்கத்தில் இருக்க 5 எழுதுவோம்.
ஸோ பெருக்கி போட்டிங்கன்னா I3 15, I2 10, 3 6. அப்போ ஏபிசி என்ன மாதிரி விகிதத்தில் இருக்காங்க? 15:10:6 விகிதத்தில் இருக்காங்க. இதுக்கு பதிலாக ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈக்குவல்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னா ஏபிசி மூணுத்துக்கான ரேஷியோ என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே ஏ இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 நம்பரை பெருக்கி எழுதணும் அப்படின்னா அதான் ஏக்கான ரேஷியோ. ரிமைனிங் இருக்கிற நம்பர் I3 15. பி பார்த்தீங்கன்னா அந்த பிக்கான நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 நம்பரை பெருக்கி எழுதுங்க. 5×2 எவ்வளோப்பா? 10. அடுத்து சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை விட்டுட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கி எழுதுங்க. ஸோ 3 2 6. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு இதில் ஏதாவது பொதுவாக இருந்தால் கேன்சல் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எதுவுமே பொதுவாக இல்லை, அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை தானே இங்கேயும் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இது நார்மலாக போட்டால் இப்படி இல்லை, நான் டேரெக்டாக எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அது இன்னொரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்களேன். இப்போ அதுவே இப்போ பாருங்கள், A/2 ஸோ B/3 which is equal to C/5 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 தான், ஸோ பின்னா 3 தான், சின்னா 5 தான். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எங்கேயாவது சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக அப்படியே பெருக்கி எழுதுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் சேவிங் தானே. ஓகே, சியுடைய ஷேர் என்னன்னு தான் கொஷின் கேட்குறான். ஓகேங்களா? சியுடைய ஷேர் என்ன? அப்போ 651 தான் இவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ 15x + 10x + 6x which is equal to எவ்வளோப்பா? 651. இதான் அதோட அர்த்தம். கரெக்டாக? நமக்கு 6x தான் தேவை, சியோடைய இன்கம் தான் தேவை, அந்த சிக்கு பிரித்து கொடுக்குற ஷேர் தான் தேவை. அப்போ மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள். 15 + 10 எவ்வளோப்பா? 25. இது 31x which is equal to 651. இது 31 கேன்சல் பண்ணுங்கள். 2 31 62 கிடைக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிடைப்பார். அகைன் ஓர் 31. அப்போ x which is equal to எவ்வளோப்பா? 21. நமக்கு என்ன தேவை? 6x தேவை. ஏன்னா சியோட ஷேர் என்னப்பா? 6x. அப்போ 6 × 21 எவ்வளோ? அவ்வளோதான். ஸோ ஓரார் 6, 6 2 12. அப்போ 126 அப்படின்றது சரியான ஆன்சர். ஸோ எங்கே இருக்காங்க? ஆப்ஷன் பியில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்களேன். 145 என்ற எண் ஏ மற்றும் பி என இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னப்பா சொல்லிட்டான் அவற்றின் விகிதம் A/B அப்படின்றது 2/3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 145ன்ற எண்ணு தான் இது ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து மேலும் A/C C/B எனில் சியின் மதிப்பை மிக நெருக்கமான முழு எண்ணிற்கு மாற்றி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏபி எப்படி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க? 145 அப்படின்றது தான் ஏபி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 2x 3xன்னு எடுக்கலாமா? அப்போ மொத்தமாக 5x அப்படின்றது 145. அகைன் எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? ஸோ 2 5 10, 9 5 45. அப்போது அந்த எக்ஸ் அப்படின்றது 29. அப்போ இது கூட 29 பெருக்குன்னு அப்படின்னா ஏவோட மதிப்பு கிடச்சிரும். இது கூட 29 பெருக்குன்னு அப்படின்னா பியோடைய முழு மதிப்பு நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? 2:3ன்றது அதோட விகிதம். அதோட முழு மதிப்பு அப்படின்றது ஏவோட முழு மதிப்பு அப்படின்றது 2 × 29. ஓகேங்களா? 29 2 எவ்வளோப்பா? ஸோ 58. அதே மாதிரி 3 × 29 87 அப்படின்றது தான் பியோடைய மதிப்பு. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து 58. ஸோ இது வந்து 87. இது வந்து ஏவோட மதிப்பு. ஸோ இது பியோட மதிப்பு. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க? மேலும் இந்த மாதிரி ஒரு விகித சமானில் எழுதுகிறாங்களாமா, ப்ரொப்போர்ஷனில் எழுதுகிறாங்களாமா, விகிதாச்சாரத்தில் எழுதுகிறாங்க. இப்போ எழுதி பாருங்கள். அதை எப்படி எழுதுகிறாங்க? A/C which is equal to C/Bன்னு எழுதுகிறாங்க. அகெயின் AB which is equal to C² எழுத முடியுமா? சிக்கு மிக நெருக்கமான முழு எண்ணிற்கு மாற்றி காண்க. சியோடைய ஆன்சர் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்கான்ப்பா. நமக்கு ஏபி தான் ஆல்ரெடி தெரியுமே. என்ன தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 × 29, 3 × 29. ஏங்க இந்த மாதிரி எடுத்துட்டீங்க? 58 89 எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய நம்பரை போட்டு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இதுக்கு எக்ஸாக்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C² which is equal to 58 × 87ன்னு போடணும். அதான ஏபியோட மதிப்பு. இதுக்கு பதிலாக 2 × 29ன்னு போட்டாலும் கரெக்டு தான், 3 × 29ன்னு போட்டாலும் கரெக்டு தான். இதோட பெருக்கில் தான் இருக்குது. இப்போ இந்த நம்பர் ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயமுத்துற மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு பாருங்களேன், C which is equal to √ 2 × 29. ஸோ 3 × 29ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்டை பொறுத்தளவுக்கு 2 வேல்யூ இருக்குன்னா ஒரு வேல்யூ தூக்கிடுவோம் வெளியில். அப்போ 29 வெளில வந்துடும். ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? √ 6 அப்படின்றது இருக்கும். இப்போ தான் ஒரு விஷயமே இருக்குது. நமக்குலாம் 6க்கு ஸ்கொயர் ரூட் தெரியுமா? இப்போ √ 4 அப்படின்னா 2ன்னு சொல்லுவோம். அதுவே √ 16 அப்படின்னு சொன்னால் 4ன்னு சொல்லுவோம். √ இந்த மாதிரி முழு வேல்யூக்கு நமக்கு தெரியும், மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ஸ்கொயராவது படிச்சிருப்போம், ஒரு 20 கியூபாவது படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய ஸ்கொயர் ரூட்டு, பின்னாடி இருக்கிற பெரிய ஸ்கொயர் ரூட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ 4னா
4 2 ஸ்கொயராக வரும். கரெக்டாப்பா? 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? 3 ஸ்கொயர் சொல்லுவோம். 3ன்னா என்ன பவர் வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வரும். 3ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு இருக்குது. அப்போ 2க்கும் 3க்கும் ஏதோ நடுவால் ஒரு வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ அவன் வந்து முழு மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டான். கெஸ் பண்ணி தானே நியர்பை இன்டிஜரை சொல்லுங்கன்னு தானே சொல்கிறான். கெஸ் பண்ணிடலாம் நம்மளே. எப்படி கெஸ் பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட 2.5 தானே என்னோடய ஆன்சர் நானே எடுத்துக்கிறேன். நானே கெஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. அப்போ ரூட் 6க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2.5. இப்போ ரூட் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2ன்னு கிடைக்குது. ரூட் 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்குது. இதுக்கு நடுவில் என்னதுக்கு ரூட் 5 இருக்கும், ரூட் 6 இருக்கும். ஓகேங்களா? சரி, நானே என்ன பண்ணிட்டேன், ஒரு 2.5 வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிட்டேன் ரஃபாக. அப்போ இதோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 2 புள்ளி சம்திங் அந்த மாதிரி தான் வரப்போகிறாரு. அதனால் 2.5 எடுத்துக்கிட்டேன். அப்போது C which is equal to 29 × 2.5. அவ்வளோதான். பெருக்கி பாருங்கள். 29 × 2 எவ்வளோப்பா? ஸோ ஒரு 58 வருவார். அகெயின் பார்த்துக்கோங்க. அதில் அரை மதிப்பு என்னப்பா வருவார்? இதில் பாதி அப்படின்றது என்னப்பா? 14 2 28 ரிமைனிங் 1. ஓகேங்களா? இப்படி தானே வரும். அப்போ 0.5 8 4 12 ரிமைனிங் 1. ஸோ 5 2 7 72.5 வரும். இது வந்து சரியான ஆன்சர் கிடையாது, ரஃபாக எடுத்துருக்க ஆன்சர். இதுக்கு நியர்பை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 72.5க்கு நியர்பை என்ன வர போகிறார்? இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பம் வரும். இன்னும் 75 எடுக்கலாமா 71 எடுக்கலாமா நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம என்ன எடுத்தோம்? 2.5 தானே எடுத்தோம். 2.5 ஸ்கொயராக இருக்கும். அதாவது ரூட் 6 அப்படின்றது 2.5 ஸ்கொயராக இருக்கும். இப்போ 2 அப்படின்றது 4ஓட ஸ்கொயராக இருக்கும். இதானே நம்மளோட கணிப்பு. ஓகேங்களா? இப்போ 2.5ஓட ஸ்கொயர் வந்து ஒரு நடுவில் இருக்கிற மதிப்பு. ஓகேங்களா? அந்த 5ல் முடியக்கூடிய என்ன ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்களேன், 25 ஸ்கொயர் அப்படின்னா 25 × 25 625ன்னு சொல்லுவோம். இது நான் இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 6.25. அப்போ நான் ரூட் 6ஓட வேல்யூக்கு பதிலாக 6.25 எடுத்திருக்கேன். அதாவது ரூட் 6.25 எடுத்திருக்கேன். கொஞ்சம் வேல்யூ அதிகமாக தான் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு வர்ற ஆன்சர் 72.5 அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக நியர்பையில் தான் வரப்போகிறாரு. கொஞ்சம் கம்மினா யார்? 71 எடுக்கலாமா? 75 எடுக்க முடியாது. 61லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, 65 ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கஷ்டமான சம்மு தான். ஆனால் நம்ம கேட்டுட்டான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சம்மெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கஷ்டமாக கேட்டுருக்காங்க, நான் விட்டு போயிடலாம்னு நினச்சிடலாமா? அப்படி விட்டு போனால் நமக்கு தான் மார்க், நம்ம ஒரு மார்க்கில் பின்னாடி போயிடுவோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே டவுட் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எப்படி புரியுதோ இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதோ ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு கிளாஸு. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 99 செட்டில் இருக்கிற எல்லா மாடலும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் வந்து 99 செட்டு கொஷின் பேப்பரையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரொம்ப ஈஸியாக இருப்பார். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக் நம்ம வீடியோஸ் டெய்லி ஒரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஒரு 20 கிளாஸில் முடிச்சிடலாம் அப்படின்றது என்னோடய பிளான். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதுவும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வரேன். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணியிருக்கிறது பர்சன்டேஜ், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏன்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கொஷின் கண்டிப்பாக இருக்குது. பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதேமாதிரி ரேஷியோ பேஸ் பண்ணி கண்டிப்பான உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் கொடுக்குறேன். ப்ளஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸில் இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.